உங்க வாய்ஸ் மியூட்ல இருக்குன்னு நினைக்கிறேன். ஹலோ, இப்ப கேக்குதா? இப்ப கேக்குதா? ஹலோ. இப்ப கேக்குது சொல்லுங்க. ஓகே, ரைட். ஓகே. Lord our Heavenly Father, we want to thank you for this evening. Lord, we could come together for the fourth session. And Lord, as we study the fourth week's lesson, let your presence be with us, Lord, to help us that we'll be able to learn what we're supposed to learn. Be with us, Lord, and you teach us, Lord. We commit us into your hand. In Jesus' name we pray. Amen. Okay. இன்னைக்கு வந்து நம்ம நாலாவது வாரத்துக்கான பாடத்தை நம்ம படிக்க போறோம். இது வந்து தி ஸ்டோரி ஆஃப் இஸ்ரேல், இஸ்ரவேலர்களுடைய நான்காவது கட்டம், இரண்டாவது கட்டம். ஓகே, அப்ப என்ன அப்படின்னு கேட்டாச்சுன்னா, செட்டில்மெண்ட் இன் கானான் அண்ட் த மொனார்கி. அதாவது கானான் தேசத்துக்குள் கானான் தேசத்தை சுதந்திரித்தலும் ராஜாக்களுடைய காலமும், அதை பத்தி நம்ம படிக்க போறோம். ஸோ இந்த வாரத்துல நம்ம படிக்க போற 4 தலைப்புகள் நம்ம ஸ்கிரீன்ல இருக்குது. ஒன்னு, த கான்கஸ்ட் அண்ட் செட்டில்மெண்ட் ஆஃப் கானான். கானான்ல வெற்றி பெற்று கானானுக்குள் குடியேறின. ஐ திங்க் உங்க ஸ்கிரீன் எனக்கு விசிபிள் இல்ல அட்லீஸ்ட். அப்படியா? மற்றவங்களுக்கு எப்படி இருக்கு? விசிபிளா இருக்குது. விசிபிளா இருக்குதா? ஓகே. ஆமா ஆமா, ரைட். ஓகே ஓகே, செக் பண்ணுங்க. ஓகே, ரைட். சரி, அப்போ முதல் தலைப்பு வந்து கானானின் வெற்றி மற்றும் குடியேற்றம். கானானை ஜெயிச்சு அவங்க அதுக்குள்ள குடியேறினதை பத்தி நம்ம வந்து முதல் நாள்ல பாடமா பார்க்க போறோம். 2வது நாள் பாடமாக நம்ம வந்து நியாயாதிபதிகளின் காலம், த பீரியட் ஆஃப் ஜட்ஜஸ், அதை பத்தி பார்க்க போறோம். 3வது நாள் பாடமாக இஸ்ரவேல் ராஜாக்கள் மற்றும் தீர்க்கதரிசிகள், அதை பற்றி ஒரு அறிமுகமாக நம்ம பார்க்க போறோம். ஏன்னா பின்னால வரக்கூடிய பாடங்கள்ல இதை பத்தி கொஞ்சம் தரவா நம்ம படிப்போம். அதனாலதான் அது அறிமுகம்னு சொல்லிட்டோம். 4வது நாள் கூட பாடத்துல வந்து யுனைடெட் மொனார்கி, அதாவது ஒருங்கிணைந்த ராஜ்யம் அப்படிங்கிற தலைப்புல நம்ம பார்க்க போறோம். என்ன நம்ம பேசுறோம் ஒருங்கிணைந்த ராஜ்யம் அப்படின்னு சொல்லும் போது, வாட் டு வி மீன், வாட் இஸ் த யுனைடெட் மொனார்கி, வாட் எல்ஸ் இஸ் தேர், we'll think about it. ஓகே, ரைட். ஓகே, சோ அப்ப இந்த வாரத்துல நம்ம படிக்க வேண்டிய நம்முடைய கவனம் எங்க இருக்கணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, முதல் விஷயம், இஸ்ரவேலர்களுடைய ஃபெயிலியர், அவங்க எங்க வந்து தோல்வி அடைந்தார்கள், எதுல அப்படின்னா ஆண்டவருக்கு ஃபெய்த்ஃபுல்லா இருக்கிறதுல, கர்த்தருக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டிய விஷயத்துல அவங்க எப்படி தோல்வி அடைந்தார்கள், அதனுடைய விளைவுகள் என்ன அப்படின்னு ஒரு காரியத்தை நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே, கானானில் இஸ்ரவேலர்கள் கடவுளுக்கு உண்மையாக இருக்க தவறியதும் அதன் விளைவுகளும். 2வது விஷயம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டா, நியாயாதிபதிகளுடைய காலத்துல இஸ்ரவேலர்களுடைய அவல நிலைன்னு சொல்லும்போது ஸ்பிரிச்சுவலா நம்ம ஆவிக்குரிய அவங்களுடைய நிலையை பத்தி பேச போறோம். எப்படி மோசமா இருந்துச்சு அப்படிங்கிறத பேச போறோம். அதே மாதிரி ரூத்துடைய கதையில ரட்சிப்புக்கும் நம்பிக்கைக்குமான காரியங்கள் என்ன இருக்கிறது. சரியா? ஓகே, அப்ப இங்கிலீஷ்ல சொன்னா the plight of Israelite people during the period of judges and the hope of salvation in Ruth story. இது வந்து நம்ம 2வது கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய விஷயம். 3வது விஷயம், ஹிஸ்டாரிக்கல் ஓவர்வியூ ஆஃப் த பீரியட், வரலாற்றினுடைய ஒரு கண்ணோட்டம். எதை பற்றி அப்படின்னா, அரசர்களையும் ராஜாக்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்த ஒரு கண்ணோட்டம் நம்ம பார்க்க போறோம். கடைசியாக நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ராஜாக்களினுடைய ஆட்சி நடந்ததன் மூலமாக ரட்சிப்பினுடைய கடவுளுடைய திட்டத்துல என்ன முன்னேற்றம் நடந்தது
அதை எப்படி கடவுள் வந்து சாவரினா முழுமையான அவருடைய கண்ட்ரோலுக்குள்ள எப்படி வைத்திருந்தார் என்பதை நம்ம வந்து பார்க்கிறோம். காட் சாவரின் விஸ்டம் இன் அட்வான்சிங் இஸ் பிளான் ஆஃப் சால்வேஷன். அப்ப இந்த 4 விஷயங்களை பார்க்கிறோம். இஸ்ரவேலருடைய ஃபெயிலியர், கான்சிக்வன்ஸ், சரியா, அவர்களுடைய உண்மையற்ற தன்மையும் அவங்களுடைய அதனுடைய பின் விளைவும். இஸ்ரவேலருடைய ஒரு மோசமான நிலைமை எப்போ, அந்த ஜட்ஜஸ் உடைய காலத்துல, நியாயாதிபதிகளுடைய காலத்துல. அப்புறம் ரூத்துடைய ஸ்டோரியில ஒரு நம்பிக்கை இருக்கிறதுங்கிறத பார்க்க போறோம். அப்புறம் பொதுவாக ராஜாக்கள் தீர்க்கதரிசிகளுடைய காலத்தினுடைய ஒரு மேலோட்ட பார்வை. அதுக்கப்புறம் இந்த எல்லா சூழ்நிலையிலும் கடவுள் எப்படி அந்த ரட்சிப்பின் திட்டத்தை முன்னால எடுத்துட்டு போனாரு அப்படிங்கறது நம்ம பார்க்க போறோம். இந்த 4 விஷயங்களை தான் நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ண போறோம். சரியா, ஓகே, இதை நம்ம மனசுல வச்சுக்குவோம். இப்ப நம்ம பாடத்துக்குள்ள போகும்போது இந்த காரியத்தை நீங்க பார்த்துக்கோங்க. சரி, உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நான் வந்து இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கிற இந்த பவர் பாயிண்ட நான் பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி நான் குரூப்ல ஷேர் பண்ணிட்டேன். அதனால நீங்க வந்து திரும்ப இந்த பவர் பாயிண்ட நீங்க ஓபன் பண்ணி நீங்க வந்து இந்த குறிப்புகளை நீங்க ஞாபகப்படுத்தி கொள்ளலாம். அது உங்களுக்கு வசதியா இருக்கும், படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறக்கா நான் போட்டிருக்கேன். ஸோ த சேம் பிபிடி, அதனால போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் வில் பி தேட். ஸோ யூ கேன் யூஸ் தட் பிபிடி. அதே மாதிரி இன்னொரு ஃபைல் போட்டிருக்கேன், அதுவும் ஒரு பிடிஎஃப் ஃபைல் தான். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் இடையில இந்த ராஜாக்களை பற்றியும் இந்த என்ன சொல்றது, இந்த 1 சாமுவேல் 2 சாமுவேல் 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் 1 நாளாகம் 2 நாளாம், இந்த புஸ்தகத்துக்கு இடையில ஒரு ரிப்பீட்டேஷன் இருக்கும். அந்த ரிப்பீட்டேஷன் எப்படி இருக்குதுங்கிறத ஒரு அனாலிசிஸ், அதுக்கு ஒரு சார்ட்டும் நான் அங்க போட்டிருக்கிறேன். அதையும் நீங்க திறந்து பார்க்கலாம். ஏன்னா இப்போ நம்முடைய கிளாஸ்லயும் ஐ வில் பி ஓப்பனிங் தஸ் ஃபைல்ஸ், அதை உங்களுக்கு நான் காமிப்பேன். அதனால நீங்க அதை பார்த்துக்கோங்க. சரியா, ஓகே. ஸோ இப்போ நீங்க அதை திறந்து பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா நீங்க பின்னால உங்களுடைய பயன்பாட்டுக்கு அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்க. அது உங்களுக்கு எல்எம்எஸ்ல இருந்து எடுத்த நோட்ஸ் மாதிரியும் உங்களுக்கு நிறைய நேரத்துல ஹெல்ப் பண்ணும். நீங்க உங்களுக்கு எல்எம்எஸ்ல புரியாத விஷயங்களை புரிய வைப்பதற்கும் it will be helpful. So it will be more helpful to make it understandable than the LMS. So please make use of the 2 files which I have shared. Okay, right. இப்போ கான்குவெஸ்ட் அண்ட் செட்டில்மெண்ட், எப்படி கானானை ஜெயித்து அங்க போய் அவங்க குடியேறினாங்க அப்படிங்கிற தலைப்புல நம்ம பார்க்க போறோம். அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம யோசிக்க வேண்டிய இல்லைன்னா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய 2 காரியங்கள் இருக்கிறது. அந்த காரியங்களை பத்தி பேசுவோம். சரியா, ஒண்ணு வந்து கடவுளுடைய நியாய தீர்ப்பு. அந்த கானானில் இருந்து ஜாதிகள் மேல் கடவுள் எப்படி நியாய தீர்ப்பை உண்டாக்கினார். ஏன்னா அவங்களை அழிக்க வேண்டியது இருந்துச்சு. அது நியாயமா, இப்படிலாம் வந்து ஜீனோசைட், அதாவது மக்களை மொத்தமா கொல்லலாமா அப்படின்னு சிலருக்கு கேள்விகள் உண்டு. சரியா, ஓகே. சோ அதை பத்தி நம்ம பார்ப்போம். அதே மாதிரி why it was important for Israelites to maintain holiness. சரியா, ஓகே. ஏன் இஸ்ரவேலர்கள் பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும், அப்படி அவங்க காத்து கொள்ளாமல் கீழ்ப்படியாமல் இருந்தால் அதனுடைய விளைவுகள் என்ன, இந்த 2 காரியத்தை நம்ம வந்து இந்த கான்குவெஸ்ட் அண்ட் செட்டில்மெண்ட்ல நம்ம பார்க்கணும். அப்ப கானான கர்த்தர் அவங்க கையில கொடுக்கிறாரு, அவங்க அதை கைப்பற்றி கொள்கிறார்கள். அப்போ அந்த கைப்பற்றுகிற அந்த ப்ராசஸ்ல என்ன நடக்குதுன்னா, அவங்க அங்க கானானில் இருக்கக்கூடிய மக்களை அழிக்க வேண்டும். அது கடவுளுடைய கட்டளை. அது என்ன, அது நியாயம்தானா அப்படிங்கிறத ஒரு கேள்வியாக நம்ம பார்க்கலாம். அதே போல இஸ்ரவேலர்களை எடுத்துக்கொள்ளும் போது அவங்க பரிசுத்தத்தை காத்து கொள்ளணும். அது ஏன் முக்கியம் அப்படின்னு பார்க்க போறோம். கீழ்ப்படியாம இருந்தா என்ன விளைவுகள் வரும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தொடர்ந்து பார்க்க போறோம். சரியா, ஓகே, ரைட். முதல்ல நம்ம வந்து காட்ஸ் ஜட்ஜ்மெண்ட் ஆன் த கானானைட் பீப்புள், கானானியர்கள் மீதான கடவுளின் தீர்ப்பு, அதை பத்தி பார்க்க போறோம். அப்ப நம்ம வந்து 2 விஷயங்களை நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ண போறோம். ஒண்ணு வந்து கானானியர்களுடைய அக்கிரமம், த விக்கெட்னஸ் ஆஃப் கானானைட். அடுத்தாப்புல கானானியர்களுடைய மதம், அவங்களுடைய ரிலிஜியன். இந்த 2 பத்தியும் நம்ம வந்து விரிவாக பார்க்க வேண்டும். சரியா, ஓகே. சோ கானான் மக்கள் மேல ஆண்டவர் ஏன் இந்த நியாய தீர்ப்பை கொண்டு வந்தார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கானான்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கூட்டமான மக்கள் அங்க இருந்தாங்க. ஓகே, சோ நமக்கு அந்த பெயர்கள்லாம் அங்க கொடுத்துருக்கும். ஒரு 7 ஜாதிகள், 7 பலத்த ஜாதிகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும். சரியா, ஓகே. சோ அவங்களுடைய மெயின் ப்ராப்ளம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னு கேட்டாச்சுன்னா, அவங்க மாரல் கரப்ஷன் அண்ட் ஐடலேட்டரி, அதாவது ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒழுக்க கேடான ஒரு வாழ்க்கையையும் விக்கிரக ஆராதனைக்கு உட்பட்டவர்களாகவும் அவங்க இருந்தாங்க அப்படிங்கறதுதான் ஒரு முக்கியமான விஷயம். இது வந்து என்ன, இதுதான் அவங்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பை கர்த்தரிடத்துல இருந்து கொண்டு வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். சரியா, ஓகே. 2வது விஷயம், அவர்களுடைய பாவங்கள்.
ஏன்னா நம்ம பொதுவா நம்ம சொல்லும் போது நம்ம என்ன சொல்லிடுவோம் அப்படின்னா, இந்த இஸ்ரவேலர்கள் வந்து பாவம் செஞ்சாங்க, அதனால நம்ம கர்த்தர் வந்து அவங்களை நியாயம் தீர்த்தார் அப்படின்னு சொல்லி நம்ம லேசா சொல்லிட்டு போயிடலாம். ஆனா நம்ம இங்க என்ன பார்க்க போறோம்னா, அவங்களுடைய பாவம் எங்க இருந்து ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்க போறோம். அப்ப அவங்களுடைய பாவம் எங்க இருந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது அந்த நோவாவுடைய மகன் இருக்காரு இல்லையா, ஆம், அங்க இருந்து அந்த பாவம் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். அது என்ன, அதனுடைய விளைவுகள் எப்படி இருந்துச்சுங்கிறத நம்ம வந்து யோசித்து பார்க்கலாம். சரியா, ஓகே, ரைட். அடுத்ததாக நீங்க பாத்தீங்க அப்படின்னு கேட்டாச்சுன்னா, இஸ்ரவேலர்கள் மூலம் கானானுக்கு கர்த்தர் ஒரு நியாய தீர்ப்பை கொடுத்தார். ஏன்னா இஸ்ரவேலர்கள் தான் அவங்களை அழித்தாங்க, இது நியாயமா இல்லையான்னு சொல்லி பலருடைய கேள்விகள் வரும். இப்படி ஏன் கர்த்தர் வந்து மக்களை மொத்தமாக அழித்தார், அது நியாயமா அப்படின்னு கேட்பாங்க. அது ஏன் அப்படிங்கறத நம்ம யோசிக்க போறோம். சரியா, ஓகே. அது வந்து தேவனுடைய ஒரு நியாய தீர்ப்பு. ஓகே, அது வந்து நல்லா யோசித்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இவங்களுடைய பாவம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம், ஒண்ணு விக்கிரக ஆராதனை. இந்த விக்கிரக ஆராதனை எங்கெல்லாம் இருக்குதோ அங்க என்ன நடக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த மாரல் டீக்ரடேஷன், அதாவது ஒழுக்க நெறிகளை அவர்கள் இழந்து விடுவார்கள். நீங்க இதை வந்து ரோமர் 1வது அதிகாரத்துல நீங்க வந்து பார்க்கலாம். ரோமர் 1வது அதிகாரத்துல என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க இவங்க தேவனை துதியாமலும் அவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமை கொடுக்காமல் இருந்ததுனால அவங்களுடைய இருதயம் இருளடைந்தது, அதனால பலவிதமான பாவங்களுக்கு தேவன் அவர்களை ஒப்பு கொடுத்தாருன்னு இருக்கும். அப்போ அந்த பாவம் எப்படி வருகிறது என்று நீங்க பாத்தீங்க அப்படின்னாலே, இந்த பாவம் வருவதற்கு ரொம்ப அடிப்படையாக இருக்கக்கூடிய காரியம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அந்த விக்கிரக ஆராதனை. சரி, அது முதல் விஷயம். ரெண்டாவது நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இந்த பாவத்துல விசேஷமா இந்த காம், சரியா, நோவாவுடைய மகன் செய்த ஒரு பாவத்தை பற்றி பேசுறோம். நம்ம வழக்கமா வாசிக்கும் போது அவர் வஸ்திரம் விலகி படுத்திருந்தார், இவன் வந்து அவருடைய நிர்வாணத்தை பார்த்தான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதை கொஞ்சம் டீப்பா உள்ள போய் சொல்றவங்க என்னன்னு கேட்டாச்சுன்னா, அது வந்து ஒரு ஹோமோசெக்சுவலுக்கு ரிலேட்டடான ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறதுன்னு சொல்றாங்க. அங்க இருந்துதான் இந்த பாலியல் வன்முறை, சரியா, இந்த குழந்தைகளை பலியிடுதல், இந்த மாதிரி பல வகையான பாவங்கள் அங்க இருந்துதான் ஆரம்பிக்குதுன்னு சொல்றாங்க. ஒருவேளை இந்த சோதோம் கொமோரா அந்த பட்டணங்கள்ல இருந்த பாவம் கேட்டீங்கன்னா, அது வந்து ஹோமோசெக்சுவல்னு சொல்லுவாங்க. அந்த ஹோமோசெக்சுவலுக்கு இன்னொரு பேர் வந்து சோடமைட்ஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அப்படின்னா அந்த அந்த பாவம் அங்க ரொம்ப அதிகமா இருந்துச்சு. எங்க அப்படின்னா கானான் தேசத்துல. சரியா, ஓகே. சோ அப்போ தேவன் அவர்களை அழிக்க சித்தம் கொண்டார். பாவம் எங்க இருக்குதோ அங்க அழிப்பாரு. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னால கர்த்தர் அழிக்கும் போது வெள்ளத்தின் மூலமாக முழு உலகத்தையும் அழித்தார். நோவாவையும் அவருடைய குடும்பத்தையும் தவிர யாருமே பிழைக்கல. ஆனா இப்போ நம்ம பார்க்கும்போது சின்ன சின்ன இடங்களை மட்டும்தான் அவர் வந்து அப்பப்ப தண்டனை கொடுத்துட்டு வருவாரு. இது வந்து அவருடைய முழு தெய்வீக திட்டத்தினுடைய ஒரு பகுதியாகும். அப்போ வந்து இதெல்லாம் நடக்குங்கிறத கர்த்தரால் முன்னறிய முடியும். அதனாலதான் ஆபிரகாமுக்கு நான் இந்த கானான் தேசத்தை தருவேன் வாக்கு கொடுத்திருந்தாரு. வாக்கு கொடுத்ததுனால இதை அழிக்கல, இது அழிய போகிறது என்பதை அவருக்கு முன்னாடியே பார்த்திருந்ததுனால இந்த இடத்தை இஸ்ரவேலர்களுக்கு கொடுப்பதற்கு அவர் திட்டம் கொண்டிருந்தார். அதை நம்ம புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். எப்படி காஸ் அண்ட் எஃபெக்ட் அதெல்லாம் புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கும். சரியா, ஓகே, ரைட். இதுல முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த இஸ்ரவேல் மக்களை கர்த்தர் பல முறை எச்சரித்தார். அவங்க உள்ள வர்றதுக்கு முன்னாலேயே, இந்த கானான் தேசத்துக்குள்ள அவங்க வர்றதுக்கு முன்னாலேயே அவங்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு கட்டளை என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னு கேட்டாச்சுன்னா, அவங்க கொடுத்த முக்கியமான ஒரு கட்டளை, நீங்க வந்து இந்த கானானியர்களுடைய எந்த பாவத்தையும் நீங்கள் செய்யக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்லியிருந்தார். ஆனா இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை ரொம்ப கேர்லெஸ்ஸா விட்டுட்டாங்க. இவங்க பல வகையான பாவங்களை செய்தார்கள் அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்க முடியும். இந்த பாவங்களை அவர்கள் செய்ததனுடைய விளைவாக என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதனுடைய தண்டனையை அவர்கள் அனுபவிக்க வேண்டியது இருந்துச்சு. அது எப்படி நடந்துச்சுன்னு பார்ப்போம். அதே மாதிரி இவங்க என்னென்ன பாவங்களை அவரிடத்துல இருந்து கற்றுக்கொண்டார்கள் அப்படிங்கறதை நம்ம வந்து பார்க்கலாம். சரியா, ஓகே. சோ அப்ப இங்க நம்ம பாக்குறது என்னன்னு கேட்டாச்சுன்னா, கானானியர்களுக்கு ஏன் அழிவு வந்துச்சுன்னு கேட்டாச்சுன்னா, அந்த சோதோம் கொமோராவில் இருந்த பாவத்தை போன்ற பாவத்தை இவர்கள் செய்தார்கள். எப்படிப்பட்ட what kind of a sins if you ask? No, like you can consider. No, like the Sodom Gomorrah was a continuation of what was in Canaan. நீங்க நல்லா அந்த சோதோம் கொமோராவுடைய சூழ்நிலை எப்போன்னு பாத்தீங்கன்னா, ஆபிரகாமும் லோத்தும் இருக்கிற காலத்துல, அதாவது இஸ்ரவேலர்கள் இன்னும் கானான் தேசத்துக்கு வரல, இன்னும் இஸ்ரவேலர்கள் எகிப்துக்கே அடிமைத்தனத்துக்குள்ள இவங்க இன்னும் போகல. அதுக்கு முன்னதாகவே நடந்த ஒரு சூழ்நிலை என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னு கேட்டாச்சுன்னா, அந்த சூழ்நிலையில கர்த்தர்
அந்த சோதோமை பற்றி நமக்கு காமிக்கிறார். அங்க என்ன நடந்துச்சுன்னா, வெளியில இருந்து வந்திருக்கிறவங்கள, அவுட் சைடர்ஸ், அவங்கள தே வாண்ட் டு டூ கேங் ரேப். தட்ஸ் வாட் த பீப்புள் வாண்டட் டு டூ. சரியா? அதுவும் ஹோமோசெக்சுவாலிட்டி. வந்திருந்த தேவதூதர்கள் ஆண்களைப் போலத்தான் இருந்தார்கள். ஆனால் அந்த பட்டணத்து மக்கள், சோதோம் மக்கள், அவர்களோட கூட பாலியல் தவறு செய்ய வேண்டும் என்று யோசித்தார். இதை வந்து நீங்க நம்ம வந்து ஆதியாகமம் 19வது அதிகாரத்தில் ஜெனிசிஸ் 19 we can read. Also they had pride. சரியா? குளுட்டனி அப்படின்னா என்ன, பெருந்தீனி. சரியா? ஏழைகளை கண்டுக்காம விடுறது, ஏழைகளையும் திக்கற்றவர்களையும் கவனிக்கணுங்கிறது கர்த்தருடைய விருப்பம். அதை அவங்க கவனிக்கல. நீங்க பைபிள்ல வாசிங்க அப்படின்னா, அந்த இஸ்ரவேலர்களுடைய பாவத்தை பத்தி பேசிட்டு இருக்கும்போது, நீங்க ஏழைகளையும் திக்கற்றவர்களையும் நீங்க கண்டுக்காம அவங்களுக்கு அநியாயம் செய்தீர்கள் அப்படின்னு அடிக்கடி பேசுவாங்க. அது போக எசேக்கியேல்ல வந்தீங்கன்னா த அபாமினேபிள் ஹேபிட், அதாவது அருவருப்பான காரியங்கள் அப்படின்லாம் சொல்லியிருக்கோம். அப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னு கேட்டாச்சுன்னா, இந்த காரியங்கள் எங்க இருந்துச்சுன்னா கானானில் இருந்தது. கர்த்தர் அதற்காகத்தான் கானான் மக்களை அழித்தார். அப்ப இஸ்ரவேலர்களை உள்ள வரும்போது நீங்க அவங்களுடைய பிராக்டிசஸ், அவங்க என்ன செஞ்சிட்டு இருக்காங்களோ அதுல எதையுமே நீங்க கற்றுக்கொள்ள கூடாதுன்னு சொல்லி அனுப்புனாரு. ஆனா இவங்க அதையே கற்றுக்கொண்டார்கள். கற்றுக்கொண்டார்கள்ங்கிறதுக்கு அடையாளத்துக்கு நம்ம நிறைய சம்பவங்களை நம்ம பார்க்க முடியும். சரியா? ஓகே. ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வாசிக்கும் போது குழந்தைகளை அவங்க கானானிய தெய்வங்களான மூளைக்கு நம்ம இஸ்ரவேலர்கள் பலியிட்டார்கள் அப்படின்னு பாக்குறோம். அதே மாதிரி இந்த கிபியாவில நடந்த ஒரு சம்பவத்தை பத்தி நீங்க பாப்பீங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒரு லேவியன் ஒருவன் அவனுடைய மறுமனையாட்டியை கூட்டிட்டு வரும்போது அவன் ஒரு இடத்துல தங்கி இருப்பான். அங்க அந்த மறுமனையாட்டிய அந்த ஊர்ல உள்ளவங்க கேங் ரேப் பண்ணி அவளை கொன்றுவாங்க. சரியா? ஓகே. சோ திஸ் இஸ், அது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த சோதோம்ல நடந்த அதே விஷயத்தை யாரு பண்றான்னா, கிபியால இருக்கிறவங்க. கிபியா வந்து பெஞ்சமின் கோத்திரத்துடைய ஒரு பட்டணம். அங்க இருக்கிறவங்க பண்ணிடுறாங்க. So when you look at it, what once the Canaanites were doing, and for that God was destroying them, the same sin was repeated by the Israelites. சரியா? அப்ப இஸ்ரவேலர்கள் கானானியர்களுடைய எந்த தவறு செய்யக்கூடாதுன்னு கர்த்தர் அவங்களை அழித்தாரோ அதை தவறை செய்கிறவர்களாக மாறிவிட்டார்கள். அது ஒரு மோசமான சூழ்நிலையை பார்க்கிறோம். அதே போல கர்த்தர் வந்து அவங்கள கானான் தேசத்துக்குள்ள வரும்போது நீங்க கானானியர்களை முற்றிலுமாக அழிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார். ஆனா இவங்க அழிச்சாங்களான்னா அழிக்கல. அதனுடைய விளைவு என்ன நடந்துச்சுன்னா, இஸ்ரவேலர்கள் விக்கிரக ஆராதனையை ஆரம்பித்தார்கள். பாகாலுக்கும் அஷேரான்னு சொல்லுவாங்க. அந்த 2 தெய்வங்களுக்கு மாதிரி, ஒண்ணு பாகால் வந்து ஆண், சரியா, பால்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல, அண்ட் அஷேரா தட் இஸ் ஹிஸ் லேடி. ஓகே. சோ அவங்க 2 பேரையும் இவங்க வணங்க ஆரம்பித்தார்கள் அப்படிங்கிறத பாக்குறோம். இவங்களுடைய இந்த கானானியர்களுடைய மதத்தை பத்தி நம்ம பேசும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க அந்த என்ன சொல்றது, அந்த அவங்களுடைய ஆலயங்களில், அதாவது என்ன சொல்ல, வொர்ஷிப்பிங் பிளேஸ்ல தே டூ சேக்ரெட் ப்ராஸ்டிடியூஷன், அதாவது விபச்சாரத்தை அந்த கோயில்களிலே பண்ணுவது இவருடைய வழக்கமாக இருந்தது. அப்ப நீங்க கானானிய அக்கிரமத்தினுடைய கதையை பத்தி நீங்க பார்க்கணும்னா, பழைய கதை சோதோம் கொமோராவுடைய கதை. அதை அப்படியே நம்ம பின்னால பின்பற்றினவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த கிபியோனைட்ஸ், பெஞ்சமின் கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். சரியா? ஓகே. இந்த ஸ்லைட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன், நீங்க பாத்துக்கோங்க. அப்போ இவங்க கிட்ட இருந்த பாவங்கள் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, எல்லா வகையான செக்ஷுவல் சின்ஸும் இவங்க கிட்ட இருந்துச்சு. சரியா? ஓகே. சோ அதனாலதான் இந்த கிபியாவின் கதையை பத்தி பார்க்கும்போது நமக்கு என்ன ரிஃப்ளெக்ட் ஆகும்னு கேட்டீங்கன்னா, கானானியர்கள் இப்போது இல்லை, கானானியர்களுக்கு பதிலாக இஸ்ரவேலர்களே கானானியர்களை விட மோசமான நிலைமைக்கு போயிட்டாங்க. இதை ஆண்டவரே சொல்லுவார். நீங்க வந்து கானானியர்களை விட மோசமா மாறிட்டீங்க அப்படிங்கிறத ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்லுவார். அதே மாதிரி கானானிய மத நம்பிக்கைகள் எப்படி இருந்துச்சுன்னா, கர்த்தர் எதை விரும்பவில்லையோ, எதை வேண்டாம்னு சொல்றாரோ அதையெல்லாம் அது உள்ள அடக்கி இருந்துச்சு. அதை இஸ்ரவேலர்கள் கற்றுக்கொண்டார்கள். அப்ப அந்த இஸ்ரவேலர்கள் அதை கற்றுக்கொண்டார்கள்னு சொல்றது அது ஒரு மோசமான நிலைமைக்கு அவர்களை வழிநடத்தியது. இதை வந்து நம்ம பார்க்க முடியும். அப்போ வந்து இஸ்ரவேலர்கள் ஏன் கானானியர்கள் அழிக்கப்பட்டார்கள்னா, இல்ல இஸ்ரவேலர்கள் வரணும் அதுக்காக கர்த்தர் அழித்தாருன்னு யோசிறாதீங்க. பாவத்தின் பலனாக அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த தண்டனை தான் அந்த மொத்தமாக அவர்கள் அழிக்கப்பட வேண்டும் என்கிறதான ஒரு காரியம் நடந்துச்சு. சரியா? ஓகே. இப்போ நம்ம வந்து கானானிய ரிலிஜியனை பத்தி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த ரிலிஜியன்ல மெயினா என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய ஒண்ணு வந்து அந்த பால் வொர்ஷிப், பாகாலை அவர்கள் வணங்குவார்கள். சரியா? ஓகே. அந்த பாகாலை அவங்க வணங்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு ஃபெர்டிலிட்டி காட், அதாவது அவங்க வந்து வளமைக்கான, இல்லைன்னா அது என்ன சொல்றது, அவங்களுடைய விளைச்சலுக்கான
ஒரு விளைச்சலை அதிகப்படுத்துகிற ஒரு கடவுள். சரியா? அவங்க வந்து அதை ஃபெர்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. கருவுறுதல் கடவுள்னு தமிழ்ல சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் இவங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பாகாலும் ஆஷேரா. சரியா? ஓகே. நம்முடைய தோப்பு விக்கிரகம் என்று தமிழ்ல மொழிபெயர்த்திருப்பாங்க. அந்த ஆஷேராங்கிறதுக்கு ஏன் தோப்பு விக்கிரகம் போட்டாங்கன்னு தெரியாது. அதுக்கு ஒரு மரத்தை அடையாளமாக வச்சிருப்பாங்க. ஒருவேளை அதுக்காக அப்படி போட்டிருக்கலாம். இந்த காரியங்கள் அங்க இருந்துச்சு. அப்போ அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு துக்க வீட்டுல என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னா, ஒரு பெரிய பேங்கட் நடத்துவாங்க. அங்க எல்லாரும் ஆடி பாடி அதுல வந்து ரொம்ப மோசமான செக்ஷுவல் சின்ஸ் எல்லாமே நடக்கும். அப்ப நீங்க ஒருவேளை நீங்க பார்த்திருந்தீங்கன்னா, அந்த எகிப்துல இருந்து இந்த இஸ்ரவேலர்கள் வரும்போது மோசே வந்து அந்த 10 கற்பனைகளை வாங்குவதற்கு அந்த சீயோன் மலையில போயிருக்கும். அந்த சீனாய் மலைக்கு மேல போயிருக்கும் போது ஒரு கண்டுக்குட்டியை செய்து விட்டு விட்டு அவங்க ஆடினாங்க இல்லையா? அதே விஷயத்தை தான் இந்த கானானியர்கள் பண்ணினாங்க. அப்ப இதுதான் இந்த புற மதத்தினர் செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஓகே. அப்ப இத வந்து கர்த்தர் ஏன் அவங்களை அழிக்க சொன்னாருன்னா, இது வந்து ஒரு ஒரு கேன்சர் மாதிரி. அதை விட்டீங்கன்னா அது பரவிக்கிட்டே இருக்கும். ஆனா இவங்க இஸ்ரவேலர்கள் செஞ்ச பெரிய தப்பு என்னன்னு கேட்டாச்சுன்னா, அவங்கள மொத்தமா அழிக்காம விட்டது இவங்களுக்கு ஒரு கண்ணியாக மாறினது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஏன்னா இது பிற்காலத்துல வந்து இந்த யூதா மட்டும் தனித்திருந்த காலத்துல சில இஸ்ரவேல் ராஜாக்கள் இதுக்கு விரோதமா ஆக்ஷன் எடுத்து இந்த உயர்ந்த ஸ்தலங்கள் சொல்லுவாங்க, ஹை பிளேசஸ், அதெல்லாம் டெஸ்ட்ராய் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அப்போ வந்து அந்த ஹை பிளேசஸ் அப்படின்னு சொல்லும் போது என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க ஒரு உயரமான ஒரு ஒரு உயரமான ஒரு மேடை மாதிரி ஒரு இடத்தை உண்டாக்கி அங்க வந்து பலியிடுவதற்கான காரியங்களையும் அதோடு கூட இந்த பாவமான காரியங்களை செய்வதற்கான வாய்ப்புகளையும் அவர்கள் ஏற்படுத்தி வைத்திருந்தார்கள். இதே விஷயத்த இஸ்ரவேலர்களும் செய்து தங்களுடைய பட்டணங்களிலே வைத்திருந்தார்கள். அப்ப கானானுடைய ரிலிஜியன் எப்படி அவங்கள பாதித்தது என்பதை நீங்க பார்க்கணும். அப்ப கானானியர்கள் நம்ம இஸ்ரவேலருடைய பெரிய தப்பே என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க கானானுக்குள்ள வந்த உடனே கர்த்தர் சொன்ன விதமாக இவங்க வந்து அந்த கானானியர்களை முற்றிலுமாக அழித்திருந்தால் இந்த பாவத்திலிருந்து இவர்கள் தப்பி இருக்கலாம். ஆனா அவங்க செஞ்சது ஒரு பெரிய தப்பு. அப்ப அவங்க மதத்தை பத்தி நீங்க பார்க்கணும். ஏற்கனவே இங்கிலீஷ்ல போட்டிருந்த ஸ்கிரீன் தான் இங்க இருக்குது. அந்த அவங்க அந்த உயர்ந்த ஸ்தலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹை பிளேசஸ், அதை கட்டி அங்க வந்து ஆண் தெய்வத்துக்கு பெண் தெய்வத்துக்கு அப்படின்லாம் வச்சு அவங்களுடைய மெயின் கான்செப்ட் அந்த ஃபெர்டிலிட்டி, அது தமிழ்ல சொன்னா கருவுறுதல், இல்லைன்னா அது வந்து விளைச்சலை அதிகப்படுத்தக்கூடியது. அவங்களுடைய அடையாளங்கள் எல்லாமே அப்படிதான் இருக்கும். ஒருவேளை இவங்க அந்த ஆஷேரா போல் அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா? அதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு வகையில கிட்டத்தட்ட நம்ம ஊர்ல இந்த சிவலிங்கம்னு சொல்றாங்களா, அதுக்கு ஒத்து போகக்கூடிய ஒண்ணு, ஒரு மரக்கம்பம், இதெல்லாம் வச்சு இவங்க வந்து செய்துகிட்டு இருந்தாங்க. இது வந்து ஃபெர்டிலிட்டி, அந்த வார்த்தை கேட்டாலே உங்களுக்கு அது சில விஷயங்கள் புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ கர்த்தர் வந்து எப்பவுமே உடனடியாக தண்டிக்கல. கானானியர்களை கூட 400 வருஷம் இந்த இஸ்ரவேலர்கள் வந்து எகிப்துல அடிமைத்தனமாக இருக்கும்போது உடனே அவங்களை அழிச்சிடல. அவங்களுக்கு டைம் கொடுத்தாரு, மனம் திரும்புவதற்கான டைம் தான். அதே மாதிரி இஸ்ரவேலர்களும் இந்த பாவத்துக்குள்ள போன உடனே இஸ்ரவேலர்களை உடனே தண்டிக்கல. கர்த்தர் ரொம்ப பொறுமையா நீங்க மனம் திரும்புங்க மனம் திரும்புங்கன்னு தீர்க்கதரிசிகள் மூலமாகவும் பல வகைகளிலும் அவங்களுக்கு செய்தி அனுப்பிக்கிட்டே இருந்தாரு. ஆனா இவங்க இந்த கானானியர்களுடைய பாவத்தை விட்டு இவர்கள் விலகவில்லை. சரியா? மோசே ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தாரு. யோசுவா அவங்கள ஆணையிட வைத்திருந்தாரு. நியாயாதிபதிகள் காலத்துல மீண்டும் மீண்டும் இந்த காரியம் அவங்களுக்கு சொல்லப்பட்டுச்சு. அவங்களுக்கு நியாயப்பிரமாணம் இருந்தது, ஆசரிப்பு கூடாரம் இருந்தது, எல்லாம் இருந்துச்சு. ஆனா இந்த பாவத்தை விட்டு அவர்கள் வரல. அப்ப நீங்க பாருங்க, அந்த எசேக்கியேல் 16:51 கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீ அவர்கள் செய்ததை காட்டிலும் அதிக அருவருப்புகளை செய்திருக்கிறாய்ன்னு சொல்றாரு. யாரு செய்ததை காட்டிலும்? கானானியர்கள் செய்ததை காட்டிலும் நீ அதிக அருவருப்பை செய்திருக்கிறாய் அப்படின்னு சொல்றாரு. இது உண்மையான ஆமா. யூ ஹேவ் கமிட்டட் மோர் அபாமினேஷன் தேன் தெம். அதுல யூங்கிறது இஸ்ரேலைட்ஸை குறிக்குது, தெம்ங்கிறது கானானைட்ஸை குறிக்குது. இந்த வசனத்தை நீங்க எடுத்து பார்க்கலாம். அப்போ இஸ்ரவேலர்களுடைய நிலைமை ரொம்ப மோசமா போயிருச்சு. நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? அவங்க ரொம்ப அழகா வந்து கர்த்தர் அவங்களுக்கு வெற்றியை கொடுத்தாரு, கானான் தேசத்தை சுதந்திரித்தார்கள், தேனும் பாலும் ஓடுகிற தேசம்லாம் சொல்லிக்கிட்டாங்க. ரைட். ஆனா என்ன நடந்துச்சு? கர்த்தருக்கு பிரியம் இல்லாத காரியங்களை செய்து கர்த்தருக்கு விருப்பம் இல்லாதவர்களாக அந்த கானானியர்கள் தண்டிக்கப்படுவதற்கு காரணமாக இருந்த நிலைமையை விட மோசமான நிலைமைக்கு நம்முடைய இஸ்ரவேலர்கள் போய்விட்டார்கள் அப்படின்னு பார்க்கலாம். இதான் அவங்க யோசுவா மரணம் அடைந்த பின்பு அங்க நடந்த ஒரு நிகழ்வு. சரியா? ஓகே. அப்ப நம்ம வந்து அவங்க என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம். இப்போ வந்து நம்ம நியாயாதிபதிகளின் காலத்தை பற்றி சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம். அப்ப இந்த நியாயாதிபதிகளுடைய காலத்தை பத்தி நம்ம பார்க்கும்போது என்ன புரிந்து கொள்ள வேண்டும்
அப்படின்னு கேட்டோம்னா நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய 2 கான்செப்ட் இங்க வச்சிருக்கிறோம். அத பாத்தீங்க அப்படின்னா, கடவுள் இஸ்ரவேலர் மீது நியாயாதிபதிகளை நியமித்த பிரச்சனையான பின்புலம். எந்த பேக்ரவுண்ட்ல காட் வந்து ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்ணாரு, இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏதோ அவங்களுக்கு ராஜா இல்லாம இருந்துச்சு, அதனால அவங்க கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. எதுக்கோ ஒரு காரணம் இருந்துச்சு, ஏன் நியாயாதிபதிகளை கர்த்தர் எழுப்பினார். அது முதல் விஷயம் பார்ப்போம். 2வது விஷயம், நம்ம ரூத் போவாசுடைய கதையை பார்ப்போம். நிறைய பேர் இப்படி யோசிச்சிருக்கலாம், எதுக்கு இந்த ரூத் கதை திடீர்னு இடையில இருக்கு. ஏன்னா இந்த சண்டே ஸ்கூல்ல கதை சொல்லி பழகினவங்களுக்கு ஏன் இந்த கதை இங்கே இருக்கிறது அப்படிங்கிறது தெரியாது. அதுக்குள்ள நிறைய ஸ்பிரிச்சுவல் ட்ரூத் இருக்குது. அதே போல இந்த போவாஸுடைய கதையில வரக்கூடிய அந்த கின்ஸ்மேன் ரிடீமர் அப்படின்னு சொல்லுவாங்க, என்ன உறவினரான ஒரு சுதந்திரவாளி, அது வந்து ஜீசஸ்க்கு அப்படியே அப்ளை ஆயிட்டே வரும். அதே போல இந்த ரூத்தும் போவாசும் யாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இவங்க இயேசு கிறிஸ்துவனுடைய ஆன்சிஸ்டர்ஸ், முன்னோர்கள். சரியா? இதை நம்ம பார்க்க போறோம். இதான் நம்ம பார்க்க வேண்டிய 2 முக்கியமான விஷயங்கள். சோ இந்த ஜட்ஜஸ் உடைய புக் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 300 வருடங்களை அது உள்ளடக்கி இருக்கிறது. சரியா? எப்போ யோசுவாவுடைய காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம், சரியா, ஃப்ரம் த டெத் ஆஃப் ஜாஷுவா டு த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் த மொனார்கி, அதாவது சவுலை ராஜாவாக ஏற்படுத்தினதுக்கு இடையில ஒரு 300 வருடம் கிட்டத்தட்ட, நம்ம எதுவுமே அக்யூரேட்டா சொல்ல மாட்டோம், ஏன்னா கணக்கிடுவது கொஞ்சம் கடினம். கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு காலம் இருந்துச்சு. சரியா? ஓகே. சோ யோசுவாவுடைய புத்தகம் எப்படி போச்சு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவா போயிருக்கும். சரியா? ஓகே. அவங்க கர்த்தர் யோசுவா சொன்னபடி தேசத்தெல்லாம் பங்கு போட்டு யோசுவா தலைமையில அவங்க நிறைய இடத்த அவங்க ஜெயித்து, சிலரை அழித்து, சிலர் கூட சில உடன்படிக்கைகள் எல்லாம் செஞ்சு எல்லாம் பண்ணிட்டு வருவாங்க. கடைசியா யோசுவா சாகுறதுக்கு முன்னாடி, நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையை சேவிப்போம், நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டு அவங்கள ஒரு வாக்கு கொடுக்க வைப்பாரு. எல்லாம் பாசிட்டிவா முடிஞ்சிருக்கும். அது முடிஞ்ச உடனே அடுத்த புக்கு நியாயாதிபதிகள் புக்கு எப்படி இருக்கான்னு கேட்டீங்கன்னா கரெக்டா நெகட்டிவ் ஆயிரும். சரியா? ஓகே. சோ அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, there are 2 reasons. The first reason is, கர்த்தரை பற்றிய அறிவையும் அவர் செய்த காரியங்களையும் மறந்து விட்டார்கள். சரியா? The Israelites had forgotten what God has done. So the knowledge of the Lord was missing. கர்த்தரை அறிகிற அறிவு அவங்களுக்கு கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஏன் தெரியாது. ஒருவேளை அவங்களுக்கு சரியான தலைவர்கள் இல்லை என்று சொல்லுவோம். ஆனா அது ஒரு முக்கியமான எக்ஸ்கியூஸ்ன்னு சொல்லிக்க முடியாது. ஏன்னு கேட்டா, நம்ம இன்னும் பின்னாடி போகும்போது பார்ப்போம். ராஜாக்கள் இருந்திருந்தா ஒருவேளை அவங்க நல்லா இருந்திருப்பாங்களோன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ராஜாக்கள் கதையை படிக்கும்போது அதை நம்ம யோசிச்சு பார்ப்போம். சரியா? ஓகே. சோ ஃபர்ஸ்ட் ரீசன், அவங்க கர்த்தரை அறிகிற அறிவை விட்டு விலகி விட்டார்கள். கர்த்தர் செய்த காரியங்களை மறந்து விட்டார்கள். ஏன் எப்படி கர்த்தர் அற்புதங்களாக அவர்களை வழிநடத்தி வந்தார் என்பதை அவங்க நினைவு கூர்ந்திருந்தா இந்த கானானிய மதத்துக்குள்ள அவங்க போயிருக்க மாட்டாங்க. 2வது விஷயம், அந்த காலத்துல வந்து பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னு கேட்டோம்னா, இஸ்ரவேல்ல ராஜா இல்ல, அதனால அவனவன் தன் மனம் போனபடி செய்தான் அப்படிங்கிறது ஒரு 4 தடவை ரிப்பீட் ஆயிருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ல நான் ஒரு 4 வசனங்களை போட்டிருக்கேன். நியாயாதிபதிகள் 17:6, 18:1, 19:1, 21:25. இங்கெல்லாம் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, அப்ப அக்காலத்திலே ராஜா இல்லாம இருந்தது, அவனவன் தன் மனம் போன போக்கிலே போனான். அப்ப என்னன்னா ஒரு ப்ராப்பர் லீடர்ஷிப் இல்ல, அண்ட் தே டிடன்ட் கீப் த நாலேஜ் ஆஃப் த லார்ட். இந்த 2 காரியங்கள். இஸ்ரவேல்ல ராஜா இல்ல, அவங்க கர்த்தரை அறிகிற அறிவை விட்டு விட்டார்கள். இது வந்து யோசுவா புஸ்தகத்தில் இல்ல நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் நடந்த அந்த மோசமான நிலைமைக்கு காரணமாக அமைந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். 3வது ஒரு காரணம் இருக்கிறது. என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். அவங்க கர்த்தரை மறந்ததற்கும் அவங்களுக்கு ஒரு தலைவர் சரியாக இல்லாமல் போனதுக்கும் காரணம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, முழுவதுமாக அவர்கள் இந்த கானானியர்களை விரட்டி விடவில்லை, இல்லைன்னா அழிக்கவில்லை. தான் கர்த்தர் முதல்ல சொன்ன கட்டளை. அந்த கட்டளையை அவங்க விட்டுட்டாங்க. அவங்க கீழ்ப்படியாமல் போய்விட்டார்கள் அப்படின்னு நம்ம சொல்லணும். அதுல யோசுவாவே ஒரு தப்பு செய்திருப்பாரு. முதல் உடன்படிக்கையே அவர் தான் ஒரு புரியாம பண்ணியிருப்பாரு. பட் அது கூட தப்பு அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். சோ கானானியர்கள் கூட இவங்க வாழ்ந்தது தப்பு. அப்ப நிறைய இடத்துல வந்து நம்மள ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம கூட நம்ம பிள்ளைங்கிட்ட சொல்லுவோம் இல்லையா, கரெக்டான ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை அப்படின்னா அது வந்து உன்னை கெடுத்து விடும் என்று சொல்கிறோம். இவங்க வாழ்ந்தது கானானியர்களுக்கு மத்தியிலே வாழ்ந்தார்கள். இவங்க தங்களுடைய கர்த்தரை பற்றி அவங்களுக்கு சொல்றதுக்கு பதிலா அவங்க தெய்வங்களை இவர்கள் ஏற்றுக்கொண்டு அவர்கள் செய்கிற பாவ காரியங்களை எல்லாம் இவர்கள் செய்து விட்டார்கள். இது 3வது காரியம்.
அப்ப யோசுவா புஸ்தகத்துல ஏன் இந்த பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா 3 காரியம் பாக்குறோம். கர்த்தரை மறந்துட்டாங்க, கானானியர்களை அழிக்காம விட்டுட்டாங்க, அவங்களுக்கு சரியான தலைமைத்துவம் இல்லாமல் இருந்தது. சரியா? ஓகே. சோ இந்த ஸ்கிரீன்ல நீங்க பார்க்கும்போது வந்து இங்க வந்து எல்லா நியாயாதிபதிகளை பத்தி ஒரு லிஸ்ட் கொடுத்திருக்கிறோம். வழக்கமா இந்த நியாயாதிபதிகளை பத்தி பேசும்போது ஆஹ் இது வந்து உங்களுக்கு நான் பிடிஎஃப்ல போட்டதுனால நீங்க இதை எடுத்துக்கலாம். அதனால இதை பார்த்துக்கோங்க. 12 நியாயாதிபதிகள் இருப்பாங்க. இதுல வந்து 6 நியாயாதிபதிகளை பெரிய நியாயாதிபதிகள் என்றும் 6 பிக் ஜட்ஜஸ் 6 ஜட்ஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே இந்த பிக் ஜட்ஜஸ் ஸ்மால் ஜட்ஜஸ் அப்படின்னு சொன்ன உடனே என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா வேற ஒன்றும் இல்ல. அந்த அந்த நியாயாதிபதியை பத்தி நிறைய வசனங்கள்ல சொல்லியிருந்தா. இஃப் there is a longer passage which explains about the judge, then he is considered as a bigger judge. ஓகே. ஒரு சில வசனங்கள்ல ரொம்ப ஷார்ட்டா அவரை பத்தி முடிச்சிட்டாங்கன்னா அவர் வந்து சின்ன நியாயாதிபதி. சரியா? பாத்தீங்கன்னா தோலாவை பாத்தீங்கன்னா 2 வசனம் தான் இருக்கும். யாவீரை பாத்தீங்கன்னா ஒரு 3 வசனம் தான் இருக்கும். அதே நேரத்துல நீங்க வந்து சிம்சோனை பாத்தீங்கன்னா அவர் 13 அதிகாரத்துல இருந்து 16 அதிகாரம் வரைக்கும் அவர் போயிட்டு இருப்பார். ஓகே. அதே மாதிரி நீங்க வந்து எப்தாவை பாத்தீங்கன்னா அவர் 10 அதிகாரத்துல இருந்து 12 அதிகாரம் வரைக்கும் போயிட்டு இருப்பாரு. அப்ப இந்த மாதிரி நீங்க கிதியோனை பாத்தீங்கன்னா 6ல இருந்து 8, தெபோரால பாத்தீங்கன்னா 4ல இருந்து 5. அப்ப இந்த மாதிரி லாங்கரா எந்த நியாயாதிபதிகள்ல இருந்தாங்களோ அவங்க எல்லாம் பெரிய நியாயாதிபதிகள், மத்தவங்க எல்லாம் சின்ன நியாயாதிபதிகள். சரியா? ஓகே. இவங்களை ஏன் தேவன் எழுப்பினார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு கேட்டாச்சுன்னா, கர்த்தர் எப்பவுமே ஒரு மனம் திரும்புவதற்கான ஒரு சூழ்நிலையை உண்டாக்குவார். பாவம் செய்யும்போது அப்படியே விட்டுற மாட்டாரு. மனம் திரும்புவதற்கு ஏதுவான ஒரு பாதையை அவர் உண்டாக்குவாரு. அப்ப இந்த இஸ்ரவேலர்கள் கர்த்தரை மறந்து பாவத்துக்குள்ள போகும்போது அவங்கள பிரஷர் கொடுக்கறதுக்காக கர்த்தர் என்ன பண்றாருன்னா இந்த பக்கத்து தேசங்கள் கையில ஒப்பு கொடுப்பார். நீங்க அந்த நான் போட்டிருக்க அந்த சார்ட்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னு கேட்டதுன்னா அந்த 4வது காலத்துல ஓகே அந்த யாரு கையில ஒப்பு கொடுத்தார் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. சில இடத்துல யாருன்னே சொல்லியிருக்காரு. ஓகே. சில இடத்துல சொல்லியிருப்பாங்க. அப்போ மொசப்பத்தோமியர், மோவாபியர், பெலிஸ்தர், கானானியர், மீதியர், அம்மோனியர் அப்படின்னு நீங்க பாத்துட்டே வந்தீங்கன்னா கடைசியில திரும்ப ஒருக்கா பெலிஸ்தர் வருவாங்க. அப்படின்னா நீங்க என்ன பாத்தீங்க அப்படின்னு கேட்டாச்சுன்னா ஒரே ஆள் கையில கர்த்தர் ஒப்பு கொடுக்கல, வெவ்வேறு மக்கள் கத்தையில கர்த்தர் அவங்கள ஒப்பு கொடுத்தார். அதே மாதிரி இந்த நியாயாதிபதிகள் காலத்துல நடந்த பிரச்சனைகளையும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா மொத்த இஸ்ரவேலர்களுக்கும் ஒரே நேரத்துல பிரச்சனை வரல. ஒத்னியேல் வரும்போது அது யூதா மக்களுக்கு தான் அவர் தலைவரா இருந்திருப்பாரு. அந்த ஒரு சின்ன பகுதியில தான் அந்த பிரச்சனை வந்திருக்கும். அதே மாதிரி சம்ஹார் வரும்போது அது எப்ராஹிம் பகுதியில வந்திருக்கும். அதே மாதிரி கிதியோன் வரும்போது அது இஸ்தக்கார் பகுதியில வந்திருக்கும். அப்போ அது வந்து பகுதி பகுதியாக பிரச்சனைகள் வந்துச்சு. கர்த்தர் தலைவர்களை எழுப்பினார் அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கலாம். சிம்சோன் வந்து யூதா. ஓகே. அதே மாதிரி எப்தாவும் யூதால இருப்பார். அதே மாதிரி ஒத்தினியல பாத்தீங்கன்னா அவரும் யூதா. இதெல்லாம் முக்கியமான பகுதிகள். அப்போ இந்த நியாயாதிபதிகளை பத்தி பார்க்கும்போது நம்ம ஞாபகத்துல வைத்துக் கொள்ள வேண்டிய முக்கியமான பகுதி வந்து நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். சின். ஓகே. அதுக்கப்புறம் வந்து ஒரு பனிஷ்மெண்ட் எக்ஸைல் சொல்லுவோம், SER. அதுக்கப்புறம் அவங்க மனம் திரும்புவாங்க, காட் வில் ரெஸ்டோர் தம். ஸோ இந்த SER இது வந்து ரொட்டேஷன் வந்து இந்த நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல திரும்ப திரும்ப நடக்கும். இதை நம்ம பார்க்கலாம். அப்படின்னா கர்த்தர் பாவத்தை பார்த்துட்டு அப்படியே விட மாட்டாரு. கர்த்தர் அப்பப்ப சிட்சிக்கிற தேவன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சிட்சை என்பது மனம் திரும்ப வைப்பதற்காக கொடுக்கக்கூடிய ஒரு தண்டனை அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஓகே. சோ இந்த நியாயாதிபதிகளுடைய புஸ்தகத்துல நம்ம பார்க்கும்போது இந்த இஸ்ரவேலர்களுடைய பாவ நிலைமையை குறித்து நம்ம வந்து தெளிவாக பார்க்கலாம். சரியா? ஓகே. விசேஷமாக நியாயாதிபதிகள் 17வது அதிகாரத்துல இருந்து 21வது அதிகாரம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா 2 காரியங்களை நீங்க பாப்பீங்க. இதுல நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு கேட்டாச்சுன்னா ஒரு கதையில வந்து ரொம்ப குழம்பிடுறாங்க. ஓகே. சோ நான் அந்த ஸ்கிரீனை மாத்தி போடுறேன். நீங்க 2 லாங்குவேஜ்ல உள்ளவங்களை வாசிக்கலாம். முதல் விஷயம் என்னன்னா 17, 18வது அதிகாரங்கள்ல அங்க ஒருத்தன் வந்து ஒரு வெள்ளி சொரூபத்தை களவாண்டுட்டான், ஏதோ வெள்ளி காசை களவாண்டான். அப்புறம் அவங்க அம்மா வந்து சாபம் போடுவாங்க. அப்புறம் வந்து நான் தான் எடுத்தேன்னு சொல்லுவான். அதை வச்சு ஒரு வார்ப்பித்த விக்கிரகத்தை உண்டாக்கி ஒரு லேவியனை கூப்பிட்டு நீ என் வீட்டுக்கு பூசாரியாருன்னு சொன்ன மாதிரி சொல்லுவாரு. இதெல்லாம் வாசிக்கும் போது என்னது அப்படின்னு நீங்க யோசித்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நத்திங் பட் ஐடலேட்ரி, விக்கிரக ஆராதனை தான் அங்க இருந்துச்சு. சரியா? அப்ப என்ன அப்படின்னு கேட்டாச்சுன்னா இஸ்ரவேலர்கள் விக்கிரகத்தை ஆராதிக்க கூடாதுங்கிறது 10 கற்பனையில ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லப்பட்டிருந்தாலும் இவர்கள் ரொம்ப சர்வசாதாரணமா விக்கிரக ஆராதனைக்குள்ள வந்துட்டாங்க. அதை வந்து தெளிவா காமிக்குது. நியாயாதிபதிகளுடைய காலத்துல இஸ்ரவேலுடைய நிலைமை என்னன்னு கேட்டா விக்கிரக ஆராதனை ஒரு பாவம் என்பது போல கூட அவர்கள் உணரவில்லை என்று பார்க்கிறோம். அதைத்தான் அங்க சொல்லியிருக்கு, டைரக்டா சொல்லியிருக்காரு. அந்த கதையை பண்ணு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதனால இது வரைக்கும் யாருக்காவது
அந்த பகுதியை 17 18 அதிகாரங்களை வாசிக்கும் போது அதை ஏதோ பக்திக்குரிய காரியம் என்று யோசித்து விடாதீர்கள். அது பாவத்தை விளக்குகிற ஒரு காரியமாக இருக்கிறது. சரியா? ஓகே. அடுத்தாப்புல நீங்க பாத்தீங்கன்னா அந்த கிபியா, ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், அந்த ஒரு லேவியன் தன்னுடைய மறுமனையாட்டியை கூட்டி கொண்டு வரும்போது அந்த கிபியாவில் உள்ள மக்கள் வந்து கேங் ரேப், சரியா, அந்த அந்த கேர்ளை பண்ணி அவளை கொண்டு போடுகிறார்கள். அதுக்கு அதுக்கு பழி வாங்குற படம் எல்லாம் பின்னால நடக்குது. அப்படின்னா இஸ்ரவேலர்கள் விக்கிரக ஆராதனையையும் இந்த பாலியல் பாவங்களையும் எப்படி சோதோம் குமோரால நடந்துச்சோ அதே விஷயம் இந்த கிபியால நடக்குது. அப்படின்னா இஸ்ரவேலர்கள் பாவத்துக்கு எவ்வளவு ஆழமாக போய்விட்டார்கள் என்பதைத்தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். சரியா? ஓகே. சோ இந்த ஸ்கிரீன்ல இருக்கிற காரியங்களை நீங்க அந்த பிபிடில வாசிக்கலாம். ரைட். சோ இது வந்து அந்த நியாயாதிபதிகளின் காலத்தில் இஸ்ரவேலர்கள் எப்படி இருந்தார்கள் என்பதை சொல்லுகிறது. சரியா? ஓகே. இந்த ரூத்து கதை எப்போ நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா அது வந்து நியாயாதிபதிகளின் காலகட்டத்துலதான் இந்த ரூத்தினுடைய சம்பவம் நடக்கிறது. அப்ப இந்த ரூத்து சம்பவத்துல நம்ம என்ன படிக்கிறோம் அப்படின்னு கேட்டாச்சுன்னா நிறைய பாடங்கள் உள்ள இருக்கு. சரியா? ஓகே. சோ இவங்க முதல் விஷயம் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து ஒரு கதையாக மட்டும் பார்க்க கூடாது. இதுக்கு பின்னால கர்த்தருடைய டெஃபினிட் பிளான். சரியா? ஓகே. பிற்காலத்துல நடக்க போகுது. தாவீது ராஜாவை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். தாவீதின் வம்சத்திலே இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். இதை வந்து கர்த்தர் ஆரம்பத்துல இருந்தே பிளான் பண்ணி கொண்டு வர்றாரு. பாருங்க, யூதாவை யாக்கோபு ஆசீர்வதிக்கும் போதே செங்கோல் யூதாவை விட்டு விலகாதுன்னு சொல்லுவார். எல்லா சீன்லயுமே அப்படியே பாத்தீங்கன்னா அந்த அந்த கர்த்தருடைய பிளான் வந்துகிட்டே இருக்கும். அப்போ இங்கேயும் இந்த கதை ஏன் வந்தது அப்படிங்கிற நிறைய கதை நடந்திருக்கலாம்ல அந்த நியாயாதிபதிகளுடைய காலத்துல. இந்த ஒரு கதை மட்டும் ஏன் வந்திருக்கிறது அப்படின்னு கேட்டாச்சுன்னா இது வந்து இயேசு கிறிஸ்துவின் முன்னோரை பற்றிய கதை. அப்ப ரட்சிப்பின் சரித்திரம் எப்படி வருகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டும் இல்ல, இந்த இந்த மோவாபிய பெண்ணான ரூத், சரியா? ஓகே. நீங்க நல்லா வாசித்து பாத்தீங்கன்னா மோவாபியர்கள் கர்த்தருடைய சபைக்குள்ள வரக்கூடாதுன்னு ஒரு வசனம் இருக்கும். ஆனா அந்த மோவாபிய பெண்ணான ரூத்துக்கு அவள் கர்த்தராகிய யெகோவா தேவன் மேல அவள் விசுவாசம் வைக்கும் போது அவளுக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த வம்ச வரலாறு பட்டியலில் இடம் பெறக்கூடியதாக ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சரியா? ஓகே. ரைட். அப்ப நம்ம என்ன பாக்குறோம்னு கேட்டீங்கன்னா தியாலஜிக்கலா இறையியல் கருத்துக்கள் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான விஷயம். ஒன்னு காட்ஸ் ப்ரொவிடன்ஸ். சரியா? ஓகே. கர்த்தர் வந்து வரலாற்றை அவருடைய கைக்குள்ள வச்சிருக்கிறார். எந்த சம்பவம் நடந்தாலும் அவருடைய கண்ட்ரோலுக்கு வெளியில எப்பவுமே போனது கிடையாது. ஒருவேளை இந்த நாசி ஆட்சி நடக்கும்போது யூதர்களை கொன்று குவித்தார் இந்த ஹிட்லர். சரியா? ஓகே. கர்த்தர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? கர்த்தருடைய கண்ட்ரோலுக்கு வெளியில ஒன்னும் ஹிட்லர் ஒன்னும் பெருசு இல்லை. கர்த்தர் அனுமதித்தா மட்டும்தான் செய்ய முடியும். அப்ப கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். ஏன் அனுமதிச்சான்னு கேட்டா கர்த்தர் எப்பவுமே அநியாயம் செய்கிறவர் இல்லை. அவர் செய்யற எல்லா காரியத்துக்கு பின்னாலேயும் ஒரு ஆசீர்வாதம் தான காரியம் தான் இருக்கு. அப்போ மரித்தவர்கள் எல்லாருமே அப்பா என்ன கெட்டவர்களா அப்படிலாம் நீங்க கேட்டீங்கன்னா இல்ல. அவங்கெல்லாம் ஒரு வகையில சொல்ல போனா ரத்த சாட்சிகள் கூட நம்ம சொல்லிட்டு போயிடலாம். எல்லாவற்றிற்கும் பின்னால் கர்த்தருடைய சாவரின் கண்ட்ரோல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் கர்த்தர் கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. சரியா? ஒருவேளை அது உங்க வேலையில இருக்கிற பிரச்சனையா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது வாழ்க்கையில வர்ற பிரச்சனையா இருக்கலாம். கர்த்தருக்கு தெரியாத ஒரு காரியமும் கிடையாது. நம்ம கர்த்தரை நம்பி கர்த்தரை சார்ந்து இருக்கிற வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். நீங்க அப்போஸ்தலர் 17 அதிகாரத்தை எடுத்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருவரும் எந்த காலகட்டத்துல எங்க வாழணுங்கிறத வரைக்கும் கர்த்தர் குறித்து வைத்திருக்கிறார். ஒருவேளை நான் இன்னைக்கு தூத்துக்குள்ள உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னா இந்த காலகட்டத்துல தூத்துக்குள்ள நான் இருக்கணுங்கிறத கர்த்தருடைய சித்தம். அதே மாதிரி உங்களை எங்க வச்சிருக்கிறாருங்கிறதுக்கு கர்த்தருக்கு தெரியும். சரியா? ஓகே. அதனால வரலாறு முழுவதுக்கும் கர்த்தர் தேவன் என்பதை நீங்க பார்க்க முடியும். ரைட்? ஓகே. சோ அது கர்த்தருடைய பாதுகாப்பு, அவருடைய கண்ட்ரோல். அதனாலதான் எல்லா கவலைகளையும் அவர் மேல வச்சிருங்க. ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்க. எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூட கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்கள். முடிச்சு போச்சு. அப்படிதான் கர்த்தர் சொல்றாரு. அது மாதிரி மத்தேயுல பாத்தீங்கன்னா நீங்க கவலைப்படாதிருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லி அவர் சொல்லிட்டே இருப்பார். அது மாதிரி பிலிப்பியர்ல பாத்தீங்கன்னா மகிழ்ச்சியா இருங்கள். சரியா? எல்லா இடத்துலயும் காட்ஸ் கண்ட்ரோல் இஸ் தேர். கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கும்போது நமக்கு எந்த பயமும் எந்த பிரச்சனையும் நம்மளை அழுத்தக்கூடாது. கர்த்தர் தெரித்து வைத்திருக்கிறார், கர்த்தர் நம்மோடு இருக்கிறாருங்கிற நம்பிக்கை நமக்கு வேணும். சரியா? அது ரொம்ப சாலிடா இந்த புக்ல நீங்க பாப்பீங்க. அடுத்தாப்புல நீங்க ஒவ்வொரு நிகழ்வு அந்த ரூத்துடைய ஒவ்வொரு ப்ராக்ரஸையும் பாத்தீங்கன்னா நத்திங் இஸ் ஆக்சிடென்டல், எவ்ரி திங் இஸ் காட்ஸ் கண்ட்ரோல். சரியா? ஓகே. போவாஸ், சரியா? ஓகே. அவர் வந்து ஒரு கின்ஸ்மேன் ரிடீமர் சொல்லுவாங்க. அதாவது அவர் ஒரு உறவினர் மீட்பர். அதாவது
அந்த ரூத்துடைய முதல் கணவன் செத்து போயிட்டாரு, அதனாலதான் அவர் விடோ. அவளை வந்து கல்யாணம் பண்ணி அவளுக்கு ஒரு குழந்தையை கொடுக்க வேண்டிய பொறுப்பு சொந்தக்காரங்களுக்கு வருது. அந்த லைன்ல வந்து போவாஸ் வர்றாரு. அந்த போவாஸ் எப்படி அந்த பொறுப்பை எடுத்து செய்கிறாருன்னு சொல்லும்போது, கர்த்தர் எப்படி நம்மை இந்த விலகி போன இந்த இஸ்ரவேலர்களை எப்படி மீட்டு கொண்டார் என்பதற்கு இது ஒரு வரலாற்று உவமை என்று சொல்வோம். இதுதான் அந்த கதையில இருக்குது. சரியா? ஓகே, ரைட். சோ அப்ப நம்ம வந்து 2வது நாளுடைய பாடத்தை நம்ம இந்த பகுதியில முடிச்சிருக்கோம். 3வது நாள் பகுதிக்கு வந்தீங்கன்னா, ஹிஸ்டரி ஆஃப் இஸ்ரேல்ஸ் கிங்ஸ் அண்ட் ப்ராஃபட்ஸ். சரியா? இஸ்ரேல் ராஜாக்கள் தீர்க்கதரிசிகளுடைய வரலாறை பத்தி நம்ம பார்க்க போறோம். நம்ம இன்னைக்கு வந்து நம்ம பாக்குறது வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன். ஏன்னு கேட்டா நம்ம இன்னும் தெளிவா சில காரியங்களை நம்ம பின்னாடி பார்ப்போம். ஓகே, சோ அப்ப என்னன்னு கேட்டா ஒரு டைம் லைன் பார்க்கணும். எந்த ராஜா எப்போ வந்தாங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னா நீங்க பார்க்கணும். ஒருவேளை இந்த பைபிள் ஓவர் வியூ பார்த்திருந்தீங்கன்னா அதுலயே நான் உங்களுக்கு நிறைய காரியங்களை நான் விளக்கியிருப்பேன். கிட்டத்தட்ட எல்லாருமே ஆங்கிலத்திலோ தமிழிலோ, எய்தர் இன் தமிழ் ஆர் இன் இங்கிலீஷ், யூ மஸ்ட் ஹவ் attended the Bible overview course. You must have seen the list of kings, how they were. Okay, so now we have to see along with the prophets also. Okay, we'll see that. Okay, right. அப்போ வந்து ராஜாக்கள் தீர்க்கதரிசிகள் அவங்களுடைய அந்த டைம் லைன் இல்லைன்னா கால வரிசை அது எப்படின்னு பார்க்க போறோம். அதே போல சாமுவேல், ராஜாக்கள், நாளாகம், இந்த 3 புஸ்தகம், 3 செட், அதாவது 6 புஸ்தகங்கள். இந்த 6 புஸ்தகங்களையும் நம்ம வந்து பார்க்கும்போது இந்த கதைகள்லாம் எப்படி அமைந்திருக்கிறது அப்படிங்கறத நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இந்த 3வது நாள் பாடத்தினுடைய முக்கியமான கருத்து. சரியா? ஓகே, so the time of conquest, the book of Joshua, Judges, Samuel and Kings are the historical records for Israel. They are grouped together under the name the former prophets. இதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நம்ம எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரவேலர்கள் கையில ஒரு பழைய ஏற்பாடு வச்சிருக்காங்கல்ல, அதுக்கு பேரு தனாக். ஓகே, சோ அந்த தனாக் என்கிற அந்த பழைய ஏற்பாட்டுல அவங்க எப்படி பைபிளை பிரிச்சிருப்பாங்க அப்படின்னா, அவங்க தனாக் என்று சொல்லும் போதே அது வந்து 3 எழுத்து, த ந க. சரியா? ஓகே, அந்த த என்று சொல்லும் போது தோரா, அது வந்து நியாய பிரமாணம் சொல்லுவாங்க. ஓகே, அப்புறம் ந தனா நான் சொன்னா அது நபீன், அது வந்து தீர்க்கதரிசிகள் அப்படின்னு அதுக்கு பேரு. அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொல்லும் போது என்ன சொல்லுவார்? நியாயப்பிரமாணம், தீர்க்க தரிசனங்களும் அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னா தோரா அண்ட் நபீம், அந்த ரெண்டும். இந்த புஸ்தகத்தை 2ஆ பிரிச்சிருப்பாங்க. முந்திய தீர்க்கதரிசிகள், பிந்தின தீர்க்கதரிசிகள்னு பிரிச்சிருப்பாங்க. நம்ம வரலாற்று புக்குகள் என்று சொல்லக்கூடிய இந்த யோசுவா, நியாயாதிபதிகள், சாமுவேல், ராஜாக்கள், இதெல்லாம் வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த ஃபார்மர் ப்ராஃபட்ஸ், முந்திய தீர்க்கதரிசிகள் அப்படிங்கிற பேர்ல அவங்க வச்சிருந்தாங்க. சரியா? ஓகே, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, த புக் ஆஃப் கிரானிக்கல்ஸ் ரிட்டன் லேட்டர். ஓகே, இது எப்போ எழுதப்பட்டுச்சுன்னா, இந்த நாளாகமம் புஸ்தகத்தை பத்தி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அது எப்போ எழுதப்பட்டுச்சு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த நாளாகமம் புஸ்தகம் இவங்க அந்த சிறையிருப்புல இருந்து திரும்பி வந்தாங்க இல்லையா, அப்போ எழுதப்பட்டுச்சு. அப்ப இதுக்கு முன்னால இந்த புஸ்தகங்கள்லாம் முன்னாடி எழுதிட்டாங்க. ஓகே, எதெல்லாம்? 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், இந்த புக்குகள்லாம் முன்னாடியே வந்துருச்சு. நாளாகமம் மட்டும் தான் பின்னாடி வந்துச்சு. சரி, ஆனா இந்த கதைகள் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா சேம் கதைகள் வந்திருக்கும். சரியா? ஓகே, அப்ப 2 ராஜாக்களும் 2 நாளாகமும் கதை எங்க முடியும்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே ஸ்பாட்ல போய் முடியும். எங்க? இந்த இஸ்ரவேலர்கள் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்ட காரியத்துல போய் முடியும். ஆனா நாளாகமத்துல மட்டும் எஸ்ராவினுடைய முதல் அதிகாரத்தினுடைய கதை தொடங்குவதை நீங்க வந்து பார்க்க முடியும். சரியா? ஓகே, அப்ப கிட்டத்தட்ட நாளாகமும் சாமுவேல் ராஜாக்களும் ஒரே கதையைத்தான் சொல்லி கொண்டு வருகிறேன்னா, ஏன் 2 தடவை சொல்லுதுங்கிறத பின்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? ஓகே, ரைட். சோ இப்போ வந்து நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னு கேட்டாச்சுன்னா, நம்ம பார்க்க போறது வந்து இந்த கிங்டம். சரியா? ஓகே, சோ நார்த்தன் கிங்டம், சதர்ன் கிங்டம், 2 கிங்டம் இருந்துச்சு. சரியா? இவர்களுக்கு தான் அந்த தீர்க்கதரிசிகள் வந்து பேசினாங்க. அப்ப தீர்க்க தரிசன புஸ்தகங்களை பத்தி நம்ம புரிஞ்சுக்கணும்னா இந்த ராஜாக்களினுடைய காலத்தை குறித்து நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளணும். We need to understand the period of the kings so that we can have a clear understanding of why the prophets gave what message. Okay, என்ன மெசேஜ் கொடுத்தாங்க, ஏன் கொடுத்தாங்கங்கறத புரிஞ்சுக்க முடியும். So we are going to have a historical overview of the entire period of kings and the prophets. Okay, so இதைத்தான் நம்ம அடுத்த வரப்போகிற ஒரு 2-3 வாரங்கள்ல நம்ம தொடர்ந்து ராஜாக்களுடைய காலத்தை பத்தியும் தீர்க்கதரிசிகளை பத்தியும் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம இன்ட்ரோடக்ஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதனால இது அப்படியே உங்க மனசுல அப்படி நீங்க தெளிவு பண்ணிக்கோங்க. வடக்கு ராஜ்யம், தெற்கு ராஜ்யம், எத்தனை பேருக்கு இது தெளிவா தெரியும் அப்படின்னு எனக்கு தெரியல. பைபிள் ஓவர்வியூ கிளாஸ்ல
இதை நான் உங்களுக்கு விளக்கி இருக்கிறேன். சரியா? ஓகே. ஸோ இஸ்ரவேல் ரெண்டாக பிரிக்கப்பட்டது. அப்ப என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து ஏற்கனவே பேசியிருக்கிறோம். தொடர்ந்து நம்ம பேசுவோம். சரியா? ஓகே. அப்ப இந்த பாடம், அதாவது இந்த 3வது நாளுக்கான இந்த பாடம் நம்ம பார்க்கிறோம்ல, இது வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன். சரியா? ஓகே, ரைட், அப்படியே வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ நமக்கு வந்து தெளிவா சில விஷயங்களை நீங்க மனசுல பதிய வைங்க. சவுல் எப்போது ராஜாவானார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிபி 1050, கிறிஸ்து பிறப்பதற்கு 1050 ஆண்டுகளுக்கு முன்னதாக. சரியா? ஓகே. நமக்கு வந்து அந்த ஆபிரகாமுடைய காலத்துக்கு நம்ம போனோம்னா அது வந்து ஒரு 2000 ஆண்டுகள். சரியா? ஓகே. சோ அதுக்கு முன்னாடி ஆதாமுக்கு போனீங்கன்னா அது ஒரு 4000 ஆண்டுகள் பிசி. ஆனா இப்ப நம்ம வந்து கொஞ்சம் தெளிவா சில விஷயங்களை நம்ம பேச முடியும். அப்ப நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னு கேட்டாச்சுன்னா, சவுல் ஆட்சி வந்து கிமு 1050ல நடந்துச்சு. சரியா? ஓகே. சோ அங்க வந்து ஐக்கிய ராஜ்யம், பிரிந்த ராஜ்யம் அப்படின்னு பேசுவோம். சரியா? அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல் 3 ராஜாக்கள் சவுல், சவுலுக்கு பிறதாக தாவீது, தாவீதுக்கு பின்னதாக சாலமோன். இவங்க 3 பேரும் இஸ்ரவேல் தேசத்தை முழுமையாக ஒரு கொடையின் கீழ் ஆட்சி பண்ணாங்க. அதனால அத யுனைடெட் கிங்டம் இல்லைன்னா ஐக்கிய ராஜ்யம் அப்படின்னு சொல்லுவோம். அதுலயும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பாத்தீங்கன்னா, சவுல் ஒரு 40 வருஷம், தாவீது ஒரு 40 வருஷம், சாலமோன் ஒரு 40 வருஷம். 40 40 40 மொத்தம் 120 வருஷம். இட் இஸ் யுனைடெட் கிங்டம். சரியா? ஓகே. அப்போ வந்து நான் அதான் அவங்க ஆட்சி பண்ண காலம். ரைட். இப்போ அதுக்கு பிறகு அந்த ராஜ்யம் ரெண்டா பிரிஞ்சிச்சு. ஓகே. இந்த ராஜ்யம் ரெண்டா பிரிஞ்சதை நீங்க இந்த பைபிள் ஓவர்வியூ கோர்ஸ்ல நீங்க படிச்சிருப்பீங்க. அதாவது நம்ம சாலமோனுடைய மகன், ஓகே, அவன் வந்து ரெஹோபெயாம். அந்த ரெஹோபெயாம் தான் கொஞ்சம் முட்டாள்தனமா நடந்துக்கிட்டான். மக்கள் வந்து கேட்டாங்க, உங்க அப்பா போட்ட வரியை நீ குறைக்கணும்னு கேட்டாங்க. இவர் வந்து முடியாதுன்ட்டாரு. அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க. அது கர்த்தரால் ஏற்கனவே தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்ட காரியம் தான் நடந்துச்சு. அதனால அது அப்படி போயிட்டாங்க. சரியா? ஓகே. சோ இப்போ அந்த வடக்கு ராஜ்யம் சவுல் காலத்துல இருந்து மொத்தமா அந்த வடக்கு ராஜ்யம் எவ்வளவு நாள் ராஜாவுடைய ஆட்சி கீழ இருந்துச்சுன்னா 330 வருடங்கள். ஏன்னா 1050. சரியா? ஓகே. அதுல இருந்து நீங்க வந்து அது எப்போ அந்த அசிரியர்கள் அதை அழிச்சாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா 722. அதை நீங்க அப்படியே ஒரு கரெக்டா கணக்கு பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 328 இயர்ஸ் தான் வரும். சரியா? ஓகே. 328 இயர்ஸ். ப்ராபபிளி அங்க 6 மாசம் இங்க 6 மாசம் அப்படிலாம் போயிருக்கலாம். சோ நம்ம வந்து ரஃபா நம்ம வசதிக்காக நம்ம வந்து 330 வருஷம் சொல்லிக்கிறோம். அதே மாதிரி தெற்கு ராஜ்யம் அப்படின்னு சொல்லும்போது அந்த வடக்கு ராஜ்யம் அழிந்ததுக்கு பின்னாலேயும் தெற்கு ராஜ்யம் மட்டும், யூதா மட்டும் தனியா இருந்துச்சு. எப்போ வரைக்கும்னா கிமு 586 வரைக்கும். அப்போ வடக்கு ராஜ்யத்தை யாரு கைப்பற்றினா அப்படின்னா அசீரியர்கள். தெற்கு ராஜ்யத்தை யாரு கைப்பற்றினா பாபிலோனியர்கள். அவங்கள கல்தேயர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப தெற்கு ராஜ்யம் எவ்வளவு நாளைக்கு இருந்துச்சுன்னா 465 வருடங்கள் இருந்துச்சு. அப்ப இன்னொரு 135 வருஷம் எக்ஸ்ட்ரா. சரியா? இதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இது நமக்கு பின்னால உதவும். சரியா? ஓகே. சோ இந்த ராஜாக்களுடைய காலத்தை நம்ம தெளிவா புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த அசீரியர்கள், பாபிலோனியர்கள், இந்த 2 பேரும் வந்துதான் இந்த இஸ்ரவேல் ராஜ்யத்தை அழித்ததுல பெரும் பங்கு வகித்ததுனால அவங்கள பத்தி நமக்கு தெரியணும். இஸ்ரவேலர்கள். அதே போல அதுக்கு பின்னாடி வந்தவங்க பாரசீக பேரரசுன்னு சொல்லுவோம், பெர்ஷியன் கிங்டம் சொல்லுவோம். அது எப்போ நடந்துச்சுன்னா தானியேலுடைய இறுதி காலத்துல நடந்துச்சு. அந்த பாரசீக பேரரசு வந்ததுக்கு பிறகுதான் நம்முடைய ஆலயத்தை கட்டுவதற்காக யூதர்கள் அனுப்பப்பட்டார்கள். இதெல்லாம் வந்து அங்க சேர்ந்து வரும். இதை நம்ம வந்து சேர்ந்து படிச்சுக்கலாம். சரியா? ஓகே. அப்போ இஸ்ரவேலர்களுடைய வரலாறு அந்த பெர்சியன் கிங்டம்ல எப்படி இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, அங்க வந்து யூதர்களை வந்து எஸ்ரா நெகேமியா தலைமையில திரும்பி வருவதற்கும் ஆலயத்தை கட்டுவதற்குமான வாய்ப்புகளை கொடுத்தார். கோரேஸ் ராஜா கொடுத்தாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்போ வந்து நம்முடைய பழைய ஏற்பாட்டு கதைகள்ல ரொம்ப முக்கியமா வரக்கூடிய 3 கிங்டம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னு கேட்டாச்சுன்னா, ஒன்று வந்து நம்ம அசீரியர்கள், அதுக்கப்புறம் இந்த நேபுகாத் நேச்சாரும் அவரோட சேர்ந்த அந்த பாபிலோனியர்கள், அதுக்கு பின்பு இந்த பாரசீக பேரரசு. இந்த 3 பேரரசு, பாரசீகம் தான் பெர்சியர்கள். சரியா? இந்த 3 பேரரசுகளும் பைபிள்ல நமக்கு பழைய ஏற்பாட்டுல நிறைய அடிக்கடி வருவாங்க. சரியா? இந்த நம்ம கடைசி காலத்துல வர்றாங்களே இந்த யூதர்கள், ரோமர்கள், கிரேக்கர்கள், இவங்க எல்லாம் பழைய ஏற்பாட்டுல எங்கேயுமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க இடைப்பட்ட காலத்துல வந்தவங்க, புதிய ஏற்பாட்டுக்கு ரொம்ப முக்கியமானவங்க. சரியா? ஓகே. அப்போ பெர்சியர்கள் வந்து ஆட்சியில இருக்கும் போது அந்த தேவாலயமும் எருசலேமினுடைய மதிர்ச்சுவரும் கட்டப்பட்டு விட்டது. சரியா? ஓகே. சோ அதுக்கு பின்னாடி அப்படி நீங்க மல்கியாவுடைய காலத்துக்கு போனீங்க அப்படின்னு கேட்டாச்சுன்னா, அந்த பெர்சியர்களுடைய காலத்தினுடைய முடிவுல
அந்த மல்கியாவுடைய புஸ்தகமும் முடிவடைந்து விடுகிறது. ஆனா மல்கியா புஸ்தகம் எப்படி முடியுதுன்னு பாத்தீங்கன்னா, அங்க ஒரு எதிர்பார்ப்பு, எலியா வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு கூட அந்த புஸ்தகம் முடிவடைந்து விடுகிறது. இப்படிதான் நம்ம வந்து பழைய ஏற்பாட்டை பார்க்கிறோம். அப்ப இஸ்ரவேலர்களோடு தொடர்புடைய பெரிய ராஜாக்கள், நீங்க வந்து இந்த நம்ம எக்ஸோடஸ் பீரியட்ல பாத்தீங்கன்னா எய்த். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த 3 பேர் தான். யாரெல்லாம்? அசீரியர்கள், பாபிலோனியர்கள் அண்ட் பெர்சியர்கள், இல்லைன்னா பாரசீக பேரரசு. இந்த மக்களை பத்தி நம்ம பார்க்கலாம். சரியா? ஓகே. அதுக்கு பின்னெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னு கேட்டாச்சுன்னா, இந்த பாபிலோனியர்கள் சிறைப்பிடிச்சிட்டு போனாங்க. அவங்க ஒரு 70 வருஷம் சிறையில இருந்தாங்க. அதுக்கப்புறம் எஸ்ரா, நெகேமியா, ஜெருபாபேலுடைய தலைமையில முதல்ல வருவாங்க. அதுக்கப்புறம் எஸ்ரா, நெகேமியா. சரியா? 3 பேருடைய தலைமையில இவங்க எருசலேமுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லா வேலைகளையும் முடிப்பாங்க. இது நடக்கும். அதுக்கப்புறம் அப்படியே நம்ம எங்க வரைக்கும் சொல்லிட்டோம்னா மல்கியாவுடைய காலம் வரைக்கும் சொல்லிட்டோம். அப்புறம் அந்த மல்கியாவுடைய காலத்துக்கு நம்ம வந்ததுக்கு அப்புறம் சைலண்ட் பீரியட்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 400 வருடங்கள் என்ன நடந்துச்சுன்னு பைபிள்ல ரெக்கார்ட் ஆகல. ஆனா நம்ம அதை பத்தி சில காரியங்களை நம்ம படித்துக் கொள்வோம். அதுக்கு பேரு இன்டர் டெஸ்டமெண்டல் பீரியட்னு சொல்லுவோம். ஆகமங்களுக்கு இடைப்பட்ட காலம். அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இரண்டாம் தேவாலய காலம்னு சொல்லுவாங்க. ஏன்னா எஸ்ரா, நெகேமியாவுடைய தலைமையில வந்து அங்க தேவாலயத்தை கட்டியாச்சு. அதான் 2வது தேவாலயம். சாலமோன் கட்டினதை அவங்க நேபுகாத் நேச்சர் எரிச்சிட்டாரு. 2வது ஒரு தேவாலயத்தை கட்டிட்டாங்க. இந்த தேவாலயம் புதுப்பிக்கப்பட்டது இடையில ஏரோதுனால. ஆனா கிபி 70 வந்து அந்த தேவாலயம் ரோமர்களால் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு விட்டது. இன்னைக்கு வரைக்கும் அங்க தேவாலயம் இல்லை. அதனால அதை வந்து 2வது தேவாலயம் என்று சொல்லுவாங்க. இங்க சிலர் வந்து 3வது ஒரு தேவாலயம் வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, அதுக்குள்ள நான் போகல, அதை விட்டுருவோம். சரியா? ஓகே. பழைய ஏற்பாட்டுல கிரேக்க ரோம பேரரசுகளை பத்தி எந்த இன்ஃபர்மேஷனும் இருக்காது. ஏன்னா அவங்க மல்கியா புஸ்தகத்துக்கு பின்னால் வந்த காலங்கள்ல அவங்க வந்தாங்க. ஆனா அவங்கள பத்தி நம்ம புதிய ஏற்பாட்டுல நிறைய படிப்போம். ஆனா பழைய ஏற்பாட்டுல நம்ம எதுவுமே படிக்க மாட்டோம். அப்ப ராஜாக்களை பற்றி படிக்கும்போது நம்ம இந்த 3 பேரரசுகளை பற்றி தான் நம்ம படிப்போம். அதை மட்டும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சரியா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாச்சுன்னா, அந்த ராஜாக்களை பத்திய சார்ட்ஸ் பார்க்கணும். சரியா? ஓகே. சோ அந்த ராஜாக்களை பத்திய சார்ட்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி சில குறிப்புகளை நான் சொல்லிட்டு போயிடுறேன். ராஜாக்களை பத்திய சார்ட்ஸை நான் உங்களுக்கு பிடிஎஃபா வாட்ஸ்அப் குரூப்ல போட்டிருக்கிறேன். இப்போ நான் அதை உங்களுக்கு ஸ்கிரீன்ல எடுத்து நான் உங்களுக்கு விளக்கம் சொல்லுவேன். ஓகே, ஐ வில் பி எக்ஸ்பிளைனிங் யூ. ரைட். ஸோ த குட் அண்ட் விக்கெட் கிங்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஹூ இஸ் அ குட் கிங், ஹூ இஸ் அ விக்கெட் கிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனி ஒன் ஹூ ஒபேஸ் த லார்ட் ஆர் டஸ் ஆஸ் த லார்ட் பிளீசஸ். கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிற ராஜாவை நல்ல ராஜான்னு சொல்லுவோம். கர்த்தருக்கு பிரியமில்லாத ராஜாவை விக்கெட் கிங், இல்லைன்னா கெட்ட ராஜா அப்படின்னு நம்ம வந்து சொல்லிட்டு போயிடுவோம். சரியா? ஓகே, ரைட். ஸோ நீங்க இந்த ஸ்கிரீன்ல இருக்கிறத நீங்க வாசித்து பாருங்க. நீங்க மெதுவா அந்த பிடிஎஃப் நீங்க ஓபன் பண்ணி வாசிக்கலாம். ஏன்னா நான் ஆங்கிலத்திலும் தமிழிலும் வைத்திருக்கிறேன். சரியா? ஓகே, தமிழ்லயும் இருக்கு. நீங்க பாத்தீங்க அப்படின்னு கேட்டா தாவீது ஒரு நல்ல ராஜா. ஓகே. ஸோ சாலமோன் எடுத்துக்கிட்டீங்கன்னா முடிவு காலத்துல அவர் கெட்டத விக்கிரகங்களுக்கு பின்னாடி போயிட்டார். சவுல பாத்தீங்கன்னா அவருடைய முடிவு ரொம்ப மோசமா இருக்கும். சரியா? ஓகே, அவர் தற்கொலை பண்ணிக்குவார். ரைட். அதுக்கப்புறம் அந்த ராஜாக்களை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த வடக்கு தேசம் என்று சொல்கிற இந்த நார்த்தன் கிங்டம் which is called இஸ்ரேல். நோ குட் கிங் அட் ஆல். நோபடி இஸ் குட். ஒரு ராஜா கூட நல்ல ராஜா கிடையாது. ஆனா இந்த தெற்கு ராஜ்யம் என்று சொல்கிற இந்த யூதா, இங்க வந்து நம்ம ஒரு 5 ராஜாக்களை நல்ல ராஜாக்கள் அப்படின்னு சொல்ல போறோம். அவங்க எல்லாம் யாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த ஆசா, யோசபாத், யோதாம், எசேக்கியா, இவங்க எல்லாருமே தாவீதின் வம்சத்துல வந்தவங்க. சரியா? ஓகே. அப்போ வந்து இதை நீங்க வந்து பாத்துக்கலாம். சில ராஜாக்கள் வந்து கெட்டவங்களா இருந்து நல்லவங்களா முடிஞ்சிருப்பாங்க, நல்லவங்களா இருந்து கெட்டவங்களா முடிஞ்சிருப்பாங்க. அதை பத்தி நம்ம பின்னாடி அந்த படத்துல பார்க்கும்போது சில அம்புக்குறிகள்லாம் அங்க இருக்கும். இங்க இதுல எழுதி இருக்கிறது அம்புக்குறிகளை பத்தி எழுதி இருக்குது. படத்தை பார்க்கும்போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. அப்ப ராஜ்யம் எப்போ பிரிஞ்சிச்சு, என்ன நடந்துச்சுங்கிறத நம்ம மேப்ல இருந்து நம்ம அதை பாத்துக்கலாம். சரியா? ஓகே. சோ அடுத்தாப்புல வந்து நம்ம அந்த மேப் பார்த்துட்டே இருக்கும்போது அங்க தொடர்ந்து அதுல இன்னொன்னையும் சேர்த்து பார்த்துக்கலாம். த லிட்ரரி பேரலல்ஸ் ஆஃப் சாமுவல் கிங்ஸ் அண்ட் கிரானிக்கல்ஸ். இந்த புஸ்தகங்களை 6 புஸ்தகங்களை நம்ம கம்பேர் பண்ணி எந்தெந்த பகுதி எந்தெந்த பகுதியோட ஒத்து போகுதுன்னு ஒரு சார்ட் இருக்குது. ஒருவேளை இந்த சார்ட் உங்க கையில இருந்தா நல்லா இருக்கும் பைபிள் படிக்கிறதுக்கு நீங்க யோசிப்பீங்க. அதனாலதான் நான் பிடிஎஃபா ஐ ஹவ் புட் இட் இன் த குரூப். ஸோ யூ download the PDF so you can keep it as a reference for you. Okay, it is a chart, right? Okay, so அதை நம்ம பார்க்கலாம். அப்ப இந்த 3 புஸ்தகங்களுக்கு இடையில அந்த எங்கெங்க எது பேரலா இருக்குது, பேரலல் பேசேஜ்னா இணையான வேத பகுதிகள் எது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ரைட். ஸோ இந்த அப்சர்வேஷனுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டதுன்னா, நம்ம இன்னொரு பகுதியை பார்க்கலாம்.
ஓகே, நான் ஸ்கிரீன்ல ஒன்னு கொண்டு வந்திருக்கிறேன். கொஞ்சம் இதை கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகே, ஓகே, ராஜாக்களை பற்றிய சார்ட் இங்க வச்சிருக்கிறேன். இந்த ராஜாக்களை பற்றிய சார்ட்டை பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த முதல் காலம், இந்த ஃபர்ஸ்ட் காலம், இந்த ஏஎன்இ, இந்த பண்டைய அண்மை கிழக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ராஜாக்களுடைய லிஸ்ட். ஸோ விச் கிங் வாஸ் தேர் அட் விச் டைம், ஸோ தட் லிஸ்ட் வில் பி தேர். ஓகே, எந்த ராஜா எப்போ படையெடுத்து வந்தார் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஸோ நவ் ஐ எம் ஷோயிங் இட் இன் இங்கிலீஷ் அண்ட் ஃபாலோயிங் திஸ் வி ஹேவ் அ தமிழ் சார்ட் ஆல்சோ. ஸோ இதுக்கு பின்னாடி தமிழ் சார்ட்டும் இருக்குது. சரியா, இதான் பெர்சியன் எம்பையர், இதான் பாபிலோனியன் எம்பையர். சரியா, ஓகே, நீங்க பாத்துட்டீங்க, இதான் பாபிலோனியன் எம்பையர், இது வந்து பெர்சியன் எம்பையர். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி வந்து யார் இருந்தா அப்படிங்கறதெல்லாம் நீங்க பார்த்துட்டே வந்துடலாம். ரைட், ரெண்டாவது காலத்துக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யுனைடெட் கிங்டம் அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா, சவுல் வந்து 1050 to 1010 40 இயர்ஸ் கரெக்டா. ஓகே, அவருடைய காலத்துல ப்ராஃபட் யாருன்னு கேட்டீங்கன்னா சாமுவல் வாஸ் த ப்ராஃபட். தென் டேவிட் கேம். டேவிட் இஸ் ஃப்ரம் 1010 to 970. ஒன்ஸ் அகைன் இட் இஸ் another 40 இயர்ஸ். there were two prophets, சாமுவேல் அண்ட் நாத்தான். ரெண்டு தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க தாவீதுடைய காலத்துல, சாமுவேலும் நாத்தானும். தாவீதை அபிஷேகம் பண்ணவர் சாமுவேல், தாவீது பாவம் செஞ்ச போது எச்சரிப்பை கொடுக்க வந்தது நாத்தான். ஓகே, அதுக்கப்புறம் சாலமோன் வருகிறார் 970 to 930. ஸோ கரெக்டா நீங்க பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 120 வருடங்கள். அப்ப சாலமோனுடைய காலத்துல யாரு இருந்தாங்கன்னா நாத். ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கிங்டம் ரெண்டா பிரிச்சுட்டாங்க, நார்த்தன் கிங்டம், சதர்ன் கிங்டம். ஸோ இதுல நீங்க வந்து ப்ராஃபட்டுடைய பேரையும் பார்ப்பீங்க, ராஜாவுடைய பேரையும் பார்ப்பீங்க. இந்த சைட்ல ராஜாவுடைய பேர் இருக்கும், இந்த சைட்ல வந்து ரைட் ஹேண்ட் சைட்ல வந்து ப்ராஃபட்டுடைய பேர் இருக்கும். ஓகே, இது வந்து ப்ராஃபட்டுடைய பேரு, இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து ராஜாவுடைய பேர். நான் அப்படியே ஒரு ஹைலைட் பண்ண தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா திஸ் இஸ் சதர்ன் கிங்டம், இது வந்து நார்த்தர்ன் கிங்டம். ஓகே, சோ இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னு இங்க சில விஷயங்கள் ஃபர்ஸ்ட் டைனாஸ்டி, செகண்ட் டைனாஸ்டி, தேர்ட் டைனாஸ்டி இப்படி சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். நார்த்தன் கிங்டம்ல there were some dynasties. ஓகே, டைனாஸ்டினா என்ன அப்படிங்கறத நான் சொல்றேன், கொஞ்சம் தமிழுக்கு போயிட்டு வந்துடுறேன். இத பாத்தீங்கன்னா அண்மை கிழக்குல உள்ள ராஜாக்கள் யாருங்கிறது முதல் காலத்துல இருக்குது. சரியா, ஓகே. சோ ரெண்டாவது காலத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த யுனைடெட் கிங்டம், யாரெல்லாம் ராஜாவா இருந்தா, யாரெல்லாம் தீர்க்கதரிசியா இருந்தா அப்படிங்கிறத நீங்க இங்க பார்க்க முடியும். அதுக்கு பின்னதாக இங்க பாத்தீங்கன்னா வடக்கு ராஜ்யம், தெற்கு ராஜ்யம் அப்படின்னு ரெண்டு காலமா பிரிச்சிருக்கிறோம். வடக்கு ராஜ்யத்துல பாத்தீங்கன்னா முதல் வம்சம், ரெண்டாவது வம்சம், மூன்றாவது வம்சம் அப்படி சொல்லிட்டு போயிருப்போம், வம்சங்கள் சொல்லுவோம். நீங்க தெற்கு ராஜ்யத்துல பாத்தீங்கன்னா வம்சங்கள் இருக்காது, அது என்னங்கிறத உங்களுக்கு புரிய வைக்கிறேன். அதே மாதிரி தீர்க்கதரிசிகளை பத்தி சொல்லும் போது நீங்க பாத்தீங்கன்னா சில தீர்க்கதரிசிகளுடைய பேர் வரும், சில இடத்துல வருஷங்கள் இருக்கும், சில இடத்துல எலியா, எலிசா, இந்த நடுவுல பாத்தீங்கன்னா ஸ்கிரீனுடைய சென்டர்ல பாத்தீங்கன்னா இருக்கும். அதே மாதிரி நீங்க அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா ஆமோஸ் வருவாரு. ஆமோஸ்க்கு நீங்க அடுத்த காலத்துல பாத்தீங்கன்னா அங்க வந்து ஏசாயா, மீகாலாம் வருவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க ஓசியா வருவாரு, இங்க யோனா வருவாரு, அங்க நாகும் வருவாரு. அப்போ ஒவ்வொரு ராஜாக்கள், ஒவ்வொரு தீர்க்கதரிசிகள், எந்த தீர்க்கதரிசிகள்லாம் வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா இங்க 722. ஓகே, இந்த சென்டர்ல இந்த 722 உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். என்னுடைய மவுஸ் மூவ் ஆகுற பகுதியை உங்களால பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். அந்த மவுஸ் மூவ் ஆகுற பகுதியை நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த 722ல இந்த நார்த்தர்ன் கிங்டம், அதாவது வடக்கு தேசம் வந்து சிறைப்பட்டு போய்விட்டது. அப்ப யாரு ராஜாவா இருந்தா, எசேக்கியா ராஜாவா இருந்தாரு. ஏன்னா அவர் 716 716 இருந்து அவர் ராஜாவா இருக்காரு. ஓகே, எப்போ வரைக்கும்னா 686 வரைக்கும். அப்ப அவருடைய காலத்துலதான் இந்த அசீரியர்கள் வந்து நார்த்தன் கிங்டம் கூட்டிட்டு போயிட்டாங்க. அப்ப அவங்க இல்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தீர்க்கதரிசிகள் இருப்பாங்க இந்த காலத்துல. சரியா, ஓகே. ஆனா இந்த காலத்துல பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து ராஜாக்கள் இருப்பாங்க. ஓகே, சோ பாபிலோனுக்கு எப்போ நாடு கடத்தப்பட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, இங்க என்னுடைய மவுஸ் மூவ் ஆகிற இடம் தெரிஞ்சிச்சுன்னா பாருங்க, 587 அந்த ஒபதியான்னு எழுதியிருக்கிறதுக்கு மேல அந்த வருஷங்கள் இருக்கிறது. அதுதான் அவங்க நாடு கடத்தப்பட்டது. சரியா, ஓகே. எந்த ராஜா கடைசி ராஜான்னு பாத்தீங்கன்னா சிதேக்கியா ராஜா. இதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். நீங்க மத்தபடி இந்த சார்ட்டை கையில வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய பயனுள்ளதா இருக்கும்.
அப்புறம் பாத்தீங்கன்னா தேவாலயம் எப்ப கட்டப்பட்டுச்சு அப்படிங்கிற குறிப்பு இங்க இருக்கும். சரியா? இந்த 516 தான் தேவாலயத்தை கட்டினாங்க. 538 இருந்து சொந்த நாட்டுக்கு திரும்பி வர ஆரம்பிச்சாங்க. முதல்ல வந்தவர் வந்து ஜெருபாபேல். அதுக்கப்புறம் எஸ்ரா வந்தாரு. எஸ்ரா எப்போ வந்தாருன்னா ஜெருபாபேல் வந்து ஒரு 80 வருஷம் கழிச்சு தான் வந்தாரு. அதுக்கப்புறம் நெகேமியா வந்தாரு. அப்போ முதல்ல வந்தது யாருன்னா ஜெருபாபேல் தான். ஜெருபாபேல் எப்போ வந்துட்டாருன்னா 516 தேவாலயத்தை கட்டி முடிச்சிட்டார். ஜெருபாபேல் தான் கட்டினார். அப்போ ஆகாய் தான் தீர்க்கதரிசியா இருந்தார். அப்போ சகரியா, யோவேல், மல்கியா இவங்க எல்லாம் அந்த காலத்துல வர்றாங்க. இவங்க கரெக்டா நமக்கு வருஷம் சொல்ல முடியாது. எஸ்ரா வந்து 458 கிபில வர்றாரு, கிமுல வர்றாரு. அதுக்கப்புறம் நெகேமியா ஒரு 10-13 வருடங்கள் கழித்து வருகிறார். சரியா? ஓகே. சோ இங்க ஒரு சின்ன குறிப்பு இருக்கும். அந்த போல்டு லெட்டர்ஸ்ல அந்த ராஜாவுடைய பேர் இருந்துச்சுன்னா அவர் வந்து நல்ல ராஜா. இங்க பாத்தீங்கன்னா யோசியா ஒரு நல்ல ராஜா. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். யோசியா நல்ல ராஜா, எசேக்கியா ஒரு நல்ல ராஜா, யோதாம் ஒரு நல்ல ராஜா, யோசபாத் ஒரு நல்ல ராஜா, ஆசா ஒரு நல்ல ராஜா. அப்ப நல்ல ராஜாக்கள்லாம் அந்த மாதிரி போட்டிருக்கும். அதே மாதிரி இங்க சில இடங்கள்ல இந்த யோவா, சமத்சியா, இந்த என்னுடைய மவுஸ் நான் மூவ் பண்ணிட்டு இருக்க அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆரோ மார்க் டவுன்வேர்டா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா எகுக்கு கூட டவுன்வேர்ட் ஆரோ இருக்கு. இந்த டவுன்வேர்ட் ஆரோ இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னா ஆரம்பத்துல நல்லா ஆரம்பிச்சாரு, ஆனா கடைசியில முடிக்கும் போது கெட்ட ராஜாவாக முடித்து விட்டார். இந்த உசியாவும் அப்படிதான். நல்ல ராஜாவா ஆரம்பிப்பாரு. இந்த உசியாக்கு இன்னொரு பேரு அசரியா. கெட்ட ராஜாவாக தன்னுடைய வாழ்க்கையை முடித்து விடுவார். நீங்க பாருங்க சவுலும் ஆரம்பத்துல நல்லா ஆரம்பிச்சு முடிவுல கெட்டு போயிருப்பாரு. சாலமோனும் அதேதான். அதே மாதிரி சில ராஜாக்களுக்கு வந்து யார் ஒரு ராஜாக்கு மேல நோக்கி அந்த பாருங்க மனாசையை பாருங்க. இவர் கெட்ட ராஜாவா இருந்தாரு, ஆனா அவர் முடிக்கும் போது நல்ல ராஜாவா முடிச்சிட்டாரு. சரியா? ஓகே. சோ இந்த ஆரோ மார்க் வந்து அதை உங்களுக்கு சொல்லும். சரியா? ஓகே. இதான் ராஜாக்களை பற்றி நம்ம பார்க்க வேண்டிய காரியம். நீங்க ஆங்கிலத்தில் பார்க்க விரும்புறவங்க ஃபர்ஸ்ட் பேஜை பார்த்துக்கோங்க. ஓகே, இட் இஸ் தேர். அதுல கொஞ்சம் இந்த போல்டு லெட்டர்ஸ் மிஸ்ஸிங். மற்றபடி இந்த ஆஸ்ட்ரிக் மார்க் இருந்துச்சுன்னா இன்னொரு ராஜாவோட கூட இவங்க சேர்ந்து ஆட்சி பண்ணிருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஆகாஷ் இருக்கும்போது எசேக்கியாவும் கூடவே ராஜாவா இருந்திருப்பாரு. அப்பாவும் மகனுமா இருப்பாங்க. 2 பேரும் ஒரே நேரத்துல ராஜாவா இருந்திருப்பாங்க. அப்போ வருடங்களை கணக்கு பார்க்கும்போது இவருக்கும் கணக்கு பார்ப்போம், அவருக்கும் கணக்கு பார்ப்போம். பேரலல் ஓவர்லேப் ஆகும். அதே மாதிரி இங்க பாருங்க யோதாம் அவருக்கு அந்த மாதிரி ஏதோ ஓவர்லேப் ஆகும். ஓவர்லேப் ஆச்சுன்னா அந்த ஆஸ்ட்ரிக் மார்க் இருக்கும். அதை மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. ஸோ இந்த ராஜாக்களுடைய காலகட்டத்தை 2 சார்ட்ல வச்சிருக்கிறோம். சரியா? இதை நீங்க வந்து தாராளமா நீங்க உட்கார்ந்து பாருங்க. இது உங்களுக்கு எல்எம்எஸ்ல இருந்திருக்கும். பட் ஸ்டில் இது வந்து உங்க கையில நீங்க வந்து பாத்துக்கலாம். நீங்க தேவைப்பட்டா பிரிண்ட் கூட போட்டு நீங்க இதை பாத்துக்கலாம். சரியா? ஓகே, ரைட். ஸோ ராஜாக்களை பத்தி முடிச்சிட்டோம்னா அடுத்த செட்டுக்கு வந்து நம்ம போனோம் அப்படின்னா அந்த புக்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் சாமுவல், செகண்ட் சாமுவல், ஹவு த parallel is there. Okay, so this is what in English. So English is what they put its original. So I just copied the picture. Okay, so you can see நீங்க வந்து தலைப்பும் கொடுத்திருப்பாங்க. என்ன சம்பவம், what is the event which is taking place. Okay, right. See, one thing you need to understand, chronicle is taken as the reference point, and where the passage from the chronicle is found in Samuel and Kings. That is how it is shown. So Samuel will be taken, the chronicle will be taken as the reference point. Okay. And one thing here you see that when the chart begins, Chronicle 10 chapter only it begins. What happened to first 9 chapters? You must think. Then we come to the second Chronicles. It goes well. Okay, it is fine. Very good. So what happened to the first 9 chapters? You must have a question. Okay, right. If you go and see the first Chronicles, first 9 chapters, it is all genealogy. Okay, that is why it is not there, because the genealogy will not be in the Samuel. Okay, so when we see Samuel, so it starts with the end of the first Samuel. The book starts with the Saul's death, then goes into the whole second Samuel, then first Kings, second Kings. Okay, then towards the end of the Chronicles, we'll come into Ezra also. So that is how the book ends. Okay, இப்ப தமிழ்ல சொல்றேன். நீங்க 1 நாளாகமம் புஸ்தகத்தை அடிப்படையாக கொண்டு இந்த அட்டவணை தயாரிக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா 1 சாமுவேல் புக்கை தான் நம்ம வந்து மெயினா வச்சுக்க போறோம். அது அந்த 1 சாமுவேல் இருக்கக்கூடிய பகுதிகள் சாமுவேலிலும் ராஜாக்களிலும் எப்படி இருக்கிறதுங்கிறது இந்த சார்ட் நமக்கு சொல்லும். இங்க வந்து பிரிவுகளுக்கு தலைப்பு கொடுத்திருப்பாங்க. நாளாகமத்துல இங்க பேசேஜ் கொடுத்திருப்பாங்க. அதனுடைய பேரலல் பேசேஜ் இந்த சாமுவேல்ல எங்க இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டே வருவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா நாளாகமத்துல முதல் 9 அதிகாரங்களை நம்ம சார்ட்ல காமிக்க மாட்டோம். ஏன் காமிக்கலன்னு கேட்டீங்கன்னா அது வம்ச வரலாறு. நீங்க போய் எடுத்து பாருங்க. 1 நாளாகமம் முதல் 9 அதிகாரங்கள் வம்ச வரலாறு. அதுக்கப்புறம் உள்ள இணையான பகுதிகளை இங்க காமிச்சிருப்பாங்க.
இங்க பாத்தீங்கன்னா 1 சாமுவேலுடைய கடைசியில இருந்து தான் இவங்க ஆரம்பிப்பாங்க. ஓகே, 1 சாமுவேல்ல வந்து கொஞ்சம் தான் ஆரம்பிப்பாங்க. ஓகே, அதுக்கப்புறம் 2 சாமுவேலுக்கு வந்துருவாங்க. ஓகே, சோ வந்ததுக்கு அப்புறம் அப்படியே நீங்க கண்டினியூ பண்ணி போனீங்க அப்படின்னு கேட்டாச்சுன்னா, கடைசியில இந்த பகுதி எங்க வந்து முடியும்னு கேட்டீங்க அப்படின்னு கேட்டா 1 சாமுவேல் 1 நாளாகும் 2 நாளாகும் முதல் காலத்திலையும் 1 சாமுவேல் 2 சாமுவேல் 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் 2வது காலத்திலயும் இருக்கும். எஸ்ரா புக்கினுடைய ஆரம்பத்துல வந்து இந்த கதை முடியும். நீங்க அதை பார்த்துட்டே வந்தீங்கன்னா தமிழ்ல கொஞ்சம் ரொம்ப ஆஹ், பெரிய எழுத்துக்கள்ல நான் போட்டிருக்கிறேன். நீங்க அதை அப்படியே பார்த்துட்டே வந்தீங்கன்னா ஓகே, எஸ்ரா 1வது அதிகாரத்து வரைக்கும் இந்த கதை வந்து முடிகிறது. சரியா? ஓகே, ரைட். சோ இதான் நீங்க வந்து எல்எம்எஸ்லயும் பார்த்திருப்பீங்க, நம்ம பாடத்துலயும் இதை நீங்க கம்பேர் பண்ணி படிக்கணுங்கிறதுக்காக கொடுத்தோம். சோ இங்க ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் நம்ம பார்த்துறோம். இஸ்ரவேல் வந்து எப்படி அந்த ஆட்சிகள் பிரிக்கப்பட்டிருந்ததுங்கிறது ஒரு சார்ட். இது நீங்க எல்எம்எஸ்ல பார்த்திருப்பீங்க, இங்க இருக்குது. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் சாமுவேல், ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கிங்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கிரானிக்கல். எப்படி ராஜாக்களை பத்தி பேசுதுன்னு கேட்டீங்கன்னா 1 சாமுவேல் முதல் 8 அதிகாரங்கள்ல சாமுவேல் மட்டும்தான் இருப்பார். அவர் தான் தீர்க்கதரிசி. அந்த 8வது அதிகாரத்துலதான் வந்து ராஜா வேணும்னு கேட்பாங்க. ஓகே, சோ அந்த 9ல இருந்து 15 வரைக்கும் தான் அவர் சவுல வந்து ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவார். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா 16th சாப்டர் டு 31st சாப்டர் 2 பேரையும் பாப்பீங்க. சவுலையும் பாப்பீங்க, தாவீதையும் பாப்பீங்க. தாவீது அபிஷேகம் பண்ணிருப்பாரு, தாவீது ஓடி ஒளிஞ்சிட்டு இருப்பாரு. சரியா? ஓகே, 2 சாமுவேலுக்கு வரும்போதுதான் தாவீது வந்து ராஜாவாக ஆகிறார். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்க அப்படின்னு கேட்டாச்சுன்னா ராஜாக்களுக்கு வரும்போது வந்து அங்க சாலமோனுடைய கதை ஆரம்பிச்சு. அப்ப சாமுவேலோடு தாவீது கதை முடிந்து விடும். இங்க வந்து ராஜாக்களுடைய புஸ்தகத்துக்கு வந்த உடனே சாலமோனுடைய கதை ஆரம்பிக்கும். ஓகே, அப்புறம் அது அப்படியே இங்க பாத்தீங்கன்னா அந்த 2ஆ பிரிஞ்சிருக்கும். ஜெரோபயாமுடைய டைனாஸ்டி, ஒம்ரி டைனாஸ்டி எல்லாம் காமிச்சிட்டு போயிருக்கும். ஃபால் ஆஃப் நார்த்ரன் இஸ்ரேல். சோ நார்த்ரன் இஸ்ரேல், அதாவது அந்த வட தேசம் உளுந்துருச்சுங்கிறத காமிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து நாளாகமத்துக்கு வந்தீங்கன்னா ஜீனியாலஜிஸ். அதுக்கப்புறம் வந்து டேவிட்டுடைய கிங்டம், சாலமோனுடைய கிங்டம். ஓகே, அவங்க எக்ஸைலுக்கு போனது. இந்த நாளாகமத்துல பாத்தீங்கன்னா இந்த போக்கஸ் எப்படி காமிச்சிருக்கோங்கிறத பாருங்க. ஒரு முறை தமிழ்லயே காமிச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் வர்றேன். நீங்க சாமுவேல் புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா முதல் 8 அதிகாரத்துல சாமுவேல் தீர்க்கதரிசியை பத்தி தான் பேசியிருக்கோம். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா 9வது அதிகாரத்துல இருந்து 15வது அதிகாரம் வரைக்கும் சவுல் ராஜா வருகிறார். சரி, அவர் மட்டும் தான் இருப்பார். 16வது அதிகாரத்துல இருந்து 31வது அதிகாரம் வரைக்கும் சவுலும் தாவீதும் இருப்பாங்க. 2 சாமுவேல் முதல் 10 அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா தாவீதுடைய ராஜ்யத்தை நிறுவுறது. அதுக்கப்புறம் அப்படியே தாவீதுடைய ராஜ்யத்தை பத்திய காரியங்கள்லாம் அங்க வந்துடும். சரியா? ஓகே, அப்ப வந்து சாமுவேல்ல தான் சவுலும், சாமுவேல், சவுல், தாவீது 3 பேரை பத்தி அங்க பார்க்கலாம். ஓகே, 1 ராஜாக்கள் புக்குக்கு வந்துட்டீங்கன்னா முதல்ல அங்க வந்து சாலமோன் முதல் 12 அதிகாரங்கள். அதுக்கப்புறம் இந்த ராஜ்யம் 2ஆக பிரிகிறது. யெரொபெயாமுடைய வம்சத்தினுடைய எழுச்சி. அப்புறம் உம்ரி வம்சத்தை பத்தி பேசுறோம். அதுக்கப்புறம் வடக்கு ராஜ்யத்தினுடைய வீழ்ச்சியை பத்தி பேசுறோம். இங்க ஏன் நான் யூதா ராஜாவை பத்தி பேசுறேன்னு யோசித்தீங்கன்னா அதுக்கு ஒரு சின்ன காரணம் இருக்கு, அப்புறம் பின்னாடி சொல்றேன். 1 நாளாகமம் அங்க பாத்தீங்கன்னா முதல் 9 அதிகாரங்கள் வம்ச வரலாறு. ஓகே, இப்போ நம்ம பேசுற விஷயங்களை அப்படியே நீங்க விட்டுறாதீங்க. இது வந்து ஒரு அவுட்லைன். இதை ஞாபகத்துல வச்சிருந்தீங்கன்னா அந்த உங்களுக்கு வந்து அந்த யூ வில் ஹேவ் அ கண்ட்ரோல் ஓவர் த புக்ஸ். ஓகே, வாட் இஸ் வேர். ஓகே, சோ 1 நாளாகம் கிரானிக்கல்ஸ்ல 10 to 29 இஸ் அபவுட் டேவிட். சோ செகண்ட் கிரானிக்கல்ஸ் 1 to 9 அபவுட் சாலமோன். ஓகே, அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்க அப்படின்னு கேட்டாச்சுன்னா மற்ற ராஜாக்கள்லாம் வருவாங்க. தே வில் பி எக்ஸ்டைல். ஓகே, ஸோ இதுல நிறைய விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்கும். அதை நம்ம வந்து அந்த ஸ்லைடுக்கு போய் நம்ம வந்து இதை பார்க்கலாம். ஓகே, நான் வந்து என்னுடைய பவர் பாயிண்ட்டுக்கு ரிட்டர்ன் ஆயிடுறேன். ஓகே, ரைட். இப்போ என்னுடைய பவர் பாயிண்ட் வந்துருச்சு. ஓகே, இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா சாமுவேல் ராஜாக்கள் மற்றும் நாளாகம் புஸ்தகத்துல உள்ள அட்டவணை தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ரைட், இதை முடிச்சிருவோம். அடுத்த ஸ்கிரீன் போயிடும். அப்சர்வேஷன். இப்போ நம்ம கையில we looked at some charts. What do we observe from the chart? சரியா? தமிழ்லயும் அடுத்த ஸ்கிரீன்ல இருக்கு. இந்த அட்டவணையை ஆய்வு செய்யும் போது வாட் இஸ் அவர் அப்சர்வேஷன்? தமிழ்ல வந்து அவதானிப்பு அப்படிங்கிறது தான் சரியான வார்த்தை அப்சர்வேஷனுக்கு. அதை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், அதனால அப்சர்வேஷன்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிக்கிறேன். தமிழ்ல எழுதும்போது அவதானிப்புன்னு போட்டிருக்கும். சரியா? என்ன அப்சர்வேஷன்ஸ் பாத்தீங்கன்னா முதல்ல ஃபர்ஸ்ட் நாளாகமம் புஸ்தகம் 1 சாமுவேல் புஸ்தகத்தின் முடிவில் இருந்து ஆதாரங்களை பயன்படுத்துகிறது. சோ கிரானிக்கல்ஸ் இஸ் நாட் ரெஃபரிங் அபவுட் சாமுவேல். நோ Samuel information.
ஸோ தெர் இஸ் நோ இன்ஃபர்மேஷன் அபவுட் சால். சவுலை பத்தியும் சாமுவேலை பத்தியும் நாளாகம புஸ்தகம் எதையும் சொல்லாது. சரியா? ஓகே, நீங்க இங்கிலீஷ் ஸ்கிரீன் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா Chronicles will not talk about Samuel or Saul. It only started with David. Okay, அப்ப நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. நாளாகமம், the chronicle book is written with the focus of David, not Saul or not Samuel. So one thing you must remember. That is why chronicle உடைய parallel passage எங்க இருந்து ஆரம்பிக்கும்னு கேட்டீங்கன்னா 1 சாமுவேலுடைய கடைசியில இருந்து ஆரம்பிக்கும். அங்க சவுல் வந்து செத்து போயிருவாரு, அப்பதான் கதை ஆரம்பிக்கும். சரியா? ஓகே, ரைட். அது வரைக்கும் ஆரம்பிக்க மாட்டாங்க. ரைட், ஓகே. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா நாளாகமம் புஸ்தகத்துல முதல் 9 அதிகாரங்கள் ஜீனியாலஜி. ஓகே, இந்த ஜீனியாலஜி நீங்க எடுத்து பாருங்க, அது ஆதாம் வரைக்கும் கதை இருக்கும். ஆதாம்ல இருந்து தாவீது வரைக்கும் உள்ள ஜீனியாலஜி அங்க இருக்கும். அது மட்டும் இருக்கும்னு கேட்டதுங்க, தாவீது வரைக்கும் நிறுத்திவாங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல. பாபிலோன்ல இருந்து திரும்பி வந்தாங்க பாத்தீங்களா, இவங்கதான் வந்து அந்த 2வது தேவாலயத்தை கட்டணும். அவங்கள பத்தி அங்க இருக்கும், அவங்களுடைய ஜீனியாலஜி இருக்கும். அது எதுக்கு அங்க இருக்குன்னா, அந்த 2வது தேவாலயத்தை கட்டினவங்க யாரு, அவங்கள உற்சாகப்படுத்துவதற்காகத்தான் இந்த புஸ்தகம் எழுதப்பட்டது. நீங்களாம் இந்த லைன்ல வந்தீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள உற்சாகப்படுத்துவதற்காகவே நாளாகமம் எழுதப்பட்டுச்சு. அப்ப நாளாகமம் புஸ்தகத்துக்கு ஒரு கோல் இருக்கிறது. நாளாகமம் புஸ்தகத்தை எழுதினவருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கம் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நாளாகமம் புஸ்தகம் தாவீது சாலமோன் ராஜாவை மையமாக கொண்டு முழு கதையை முன்வைக்கிறது. சரியா? ஓகே. இஸ்ரவேலர்கள் தங்கள் தாயகத்துக்கு திரும்பலாம் என்ற சைரஸின் ஆணையுடன் இஸ்ரவேலர்கள் வந்து திரும்பலாம் அப்படிங்கிற அந்த கமாண்டோட கூட இந்த கிரானிக்கல்ஸ் முடியும். நீங்க கிரானிக்கல்ஸ் உடைய ஆரம்பத்துல உள்ள வம்ச வரலாறு பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் திரும்பி வந்தாங்களோ அவங்க எல்லாம் அங்க இருப்பாங்க வம்ச வரலாறுல. அதே மாதிரி இந்த புக்குடைய எண்ட் எப்படி இருக்கும்னா, சைரஸ் வந்து திரும்பி வரலான்னு சொன்னாருங்கிறது வரைக்கும் இருக்கும். அப்ப நீங்க வந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்க, இந்த திரும்பி வந்த கூட்டத்திற்காக எழுதப்பட்ட புஸ்தகம் தான் இந்த நாளாகம புஸ்தகம். So Chronicle is written for the group which came back from the exile. Okay, you remember that. அடுத்தப்புல பாத்தீங்கன்னா, இந்த எலியா எலிசா இவங்க கதை எல்லாம் இங்க இருக்காது, நாளாகமத்துல இருக்காது. எங்க இருக்கும்? ராஜாக்கள்ல இருக்கும். which is not found in Chronicles. Why? It is not important. Which is important? The kingdom of David is important. Why the kingdom of David is important? அங்கதான் அடுத்த ஸ்டெப் வருது. God promised a son for David who will sit on the throne forever. சிங்காசனத்துல உட்கார்றதுக்கு உனக்கு ஒரு குமாரன் இல்லாமல் போவதில்லை தாவீது கர்த்தர் உடன்படிக்கை பண்ணிருக்கிறார். அது ரட்சிப்பின் திட்டம். அந்த ரட்சிப்பின் திட்டத்தை காட்டுறதுக்காகவே இந்த நாளாகம புஸ்தகத்தை வடிவமைக்கும் போது இந்த தீர்க்கதரிசிகள் எல்லாம் விட்டுட்டாங்க. சரியா? ஓகே. அப்புறம் இன்னொரு விஷயத்தை நீங்க அப்சர்வ் பண்ணீங்கன்னா, இந்த 2 புக்லையும், அதாவது 1-2 ராஜாக்கள், 2 சாமுவேல், 1-2 ராஜாக்கள், இந்த 3 புக்லையும் எந்த வரிசையில நிகழ்வுகள் சொல்லியிருப்பாங்களோ அதே வரிசையில தான் நாளாகம புஸ்தகமும் சொல்லும். நல்லா பாருங்க, தாவீது ராஜா பாவம் செஞ்ச கதை நாளாகமத்துல இருக்காது. சரியா? இஸ்ரவேல் ராஜாக்களை பத்தி, அதாவது வடக்கு தேசத்துடைய ராஜாவை ரெஃபரன்ஸுக்கு எந்த டைம்னு சொல்றதுக்கு வேணா கொண்டு வருவாங்களே தவிர அவங்க கதை இங்க இருக்காது. நீங்க ராஜாக்கள் எடுத்து வாசிங்கன்னா 2 ராஜா கதையும், அதாவது வடக்கு தேசத்து ராஜா கதையும் தெற்கு தேசத்து ராஜா கதையும் இது ஒண்ணு அது ஒண்ணு அப்படி கலந்தே வந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். நாளாகமும் இஸ்ரவேல் தாவீது ராஜாவின் வம்சத்தை தான் காமிக்கும், யூதா ராஜாக்களை மட்டும்தான் காமிக்கும். அது என்ன அப்படின்னு கேட்டா, கர்த்தருடைய திட்டம் எப்படி வருகிறது என்பதை திட்டமாக காமிக்கும். இதை நீங்க இந்த சார்ட்ல, அந்த நம்ம சார்ட், எந்த சார்ட், அந்த 2 புக்கை கம்பேர் பண்ணோம் இல்லையா, அந்த நாளாகமத்தையும் மற்ற புஸ்தகத்தையும் கம்பேர் பண்ணோம்ல, அந்த சார்ட்ல நீங்க பாத்துக்கலாம். சரியா? ஓகே. சோ இப்போ வந்து நம்ம கடைசியாக முடிவுக்கு வரும்போது சில அப்சர்வேஷன்ஸ். சரியா? இது 3வது நாள் பாடத்தினுடைய இறுதி அவதானிப்பு. நம்ம வந்து 4வது நாள் பாடம் வேற வச்சிருக்கோம். ஓகே. ஃபர்ஸ்ட், சரியா, the book of Chronicles were written with the motivation and perspective of the prophets of God, which explains why the assessment of kingship is more religious than political. என்ன சொல்றோம்னா, இந்த இந்த புஸ்தகங்கள் எழுதப்பட்டுச்சுல, பைபிள் புஸ்தகங்கள், இதெல்லாம் சும்மா வரலாற்று புஸ்தகங்களா எழுதப்படல. அதுக்கு அரசியலை விட ஆவிக்குரிய காரியங்கள், அதாவது ரிலிஜியஸ் டாக்ட்ரின், அதுதான் ரொம்ப முக்கியங்கிறது நீங்க வந்து இந்த இந்த காரண காரியத்தோடு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? அது முதல் அப்சர்வேஷன். இட் இஸ் நாட் சிம்பிளி a political story, it is a religiously important
கான்செப்ட்ஸ். சரியா? ஓகே. ரெண்டாவது பாயிண்ட பாருங்க. தீர்க்கதரிசிகள் என்னெல்லாம் பேசிட்டு வந்தாங்கன்னா, விக்கிரக ஆராதனை, பாலியல் ஒழுக்கக்கேடு, இந்த ரெண்ட பத்தி என்ன தீர்க்கதரிசிகள் இஸ்ரவேலர்ட்ட சொல்லிட்டே வருவாங்க. செய்யாத செய்யாத. சரியா? ஓகே. மத்தவங்ககிட்ட போய் கல்யாணம் பண்ணிடாத, நீ அவங்களுடைய வழிகளை நீ கற்றுக்கொள்ளாதே அப்படின்னு சொல்லிட்டு வந்தா கூட இஸ்ரவேலர்கள் இன்னொரு கானான் குரூப் மாதிரியே மாறி பாகாலை வணங்கி பாலியல் ஒழுக்கக்கேடுகளை செய்து வந்தார்கள். சரியா? ஓகே. சரி பாருங்க. செகண்ட் வந்து ஐடலட்ரி அண்ட் இமாரலிட்டி, இந்த ரெண்டையும் கத்தர் ரொம்ப சீரியஸா God wants them, but these people went and married with the other people and become exactly like the Canaanite people, worshipping Baal and following all the sexual immorality. So this is something which we observe in this book. இது ரொம்ப முக்கியம். ஓகே. ஸோ இந்த புக்கை வாசிக்கும் போது இந்த கருத்துக்களை நீங்கள் தவற விட்டு, you never leave these important points. Thirdly, to understand the Old Testament, historical books or prophetical books or what are the content of it, you need to understand the northern and southern kingdom of the kings. இது இல்லாம நீங்க புரிஞ்சுக்க முடியாது. அப்ப பைபிளை புரிஞ்சுக்கணும்னா இந்த ராஜாக்களை பற்றிய ஒரு தெளிவான அறிவு நமக்கு இருக்கு. ஏதோ அறகுறை அப்படிலாம் பார்த்துட்டு போனீங்கன்னா நம்மளால புரிந்துக்க முடியாது. அப்போ பழைய ஏற்பாட்டு வரலாற்று புத்தகங்கள், தீர்க்க தரிசன புத்தகங்களை புரிந்து கொள்ள, அதான பழைய ஏற்பாட்டுல நிறைய இருக்கு. சரியா? பழைய ஏற்பாட்டு வரலாறும் தீர்க்க தரிசனத்தையும் நீங்க புரிந்து கொள்ளணும்னா இஸ்ரவேலின் வடக்கு ராஜ்யம், யூதாவின் தெற்கு ராஜ்யம், அசீரியா, பாபிலோன், பெர்சியா, இவங்க கதை உங்களுக்கு தெரியும். இந்த கதை தெரியலன்னா பைபிளை நீங்க புரிஞ்சுக்கவே முடியாது. நிறைய பேருக்கு இந்த வரலாற்று பேக்ரவுண்டே தெரியாததுனால தான் சும்மா கண்ட ப்ராமிஸை எடுத்து தப்பு தப்பா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ப்ராமிஸ் உங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டுச்சான்னு கேட்டா தெரியாது, ஆனா யூஸ் பண்ணுவாங்க. சரியா? ஓகே. இதுக்கு காரணம் இதுதான். இதைதான் நம்ம வந்து இந்த சார்ட் எல்லாம் போட்டு என்ன அப்சர்வ் பண்றோம்னா இதான் முக்கியமா அப்சர்வ் பண்ணோம். அப்ப இந்த 3 பாடங்களை நம்ம கவனிக்கும் போது நீங்க பார்த்திருப்பீங்க, இங்க ஒரு அசைன்மெண்ட் வருது. சரியா? ஓகே. Reflection assignment. Okay. So this assignment is about writing a summary of your reflection based on the 3 concluding observations given towards the end of your lesson. இப்பதான் I showed you the 3 observations. அதை பேஸ் பண்ணி நீங்க எழுதணும். You are most welcome to go back to the lesson to read them again. நீங்க பழையபடி பாடத்தை வாசிக்கலாம். But these observations are repeated below for your convenience. ஆக்சுவலா நான் ரிப்பீட் பண்ணல, ஏன்னா நான் இப்பதான் உங்களுக்கு காமிச்சேன். ஓகே. சோ நீங்க ஒரு 300 வரிகள்ல நீங்க எழுதணும். சரியா? சோ என்ன எழுதணும் அப்படிங்கிறத நீங்க எழுதணும். உங்களுடைய சம்மரி. சரியா? ஓகே. இந்த 3 அப்சர்வேஷன்ல இருந்து நீங்க என்ன லேர்ன் பண்ணீங்க அப்படிங்கறத நீங்க ஒரு சம்மரைஸ் பண்ணி எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த ரிஃப்ளெக்ஷன் அசைன்மெண்ட்ல இன்னும் இதை பின்தொடர்ந்து சில விளக்கங்களை கொடுத்திருக்காங்க. நீங்க அதை கொஞ்சம் வாசித்து ப்ளீஸ் டூ இட். ஓகே. தமிழ்ல அதே போட்டிருக்கேன். இந்த 3வது பாடத்தினுடைய இறுதியில உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ஓகே. இதை சொல்லும் போது சொல்லிடுறேன். நான் போய் இங்கிலீஷ்ல பார்த்தேன். 3 பாடங்களுக்கு 3 weeks lessons brother Jade Sami he has written fully, so I appreciate him. Others didn't write. Okay. In Tamil also first lesson 7 or 8 people have written. Very good. Thank you for writing that. Second lesson-க்கும் third lesson-க்கும் brother Emmanuel மட்டும்தான் எழுதியிருக்காங்க, மத்தவங்க எழுதல. அதனால உங்க அசைன்மெண்ட்டை நீங்க எழுதணும். இந்த அசைன்மெண்ட் 2 இருக்கு. ஒன்னு வந்து இந்த அசைன்மெண்ட் 4th சாப்டருடைய 4th டே லெசனுக்கு பின்னாடி இன்னொரு அசைன்மெண்ட் இருக்கு. ரெண்டையும் நீங்க எழுதணும். சரியா? ஓகே. கொஞ்சம் தயவு செஞ்சு அப்பப்ப எழுதிருங்க, கடைசி வரைக்கும் வைக்காதீங்க. ஏன்னா நான் உங்களுக்கு கிரேடிங் கொடுக்க வேண்டியது இருக்கும். அப்ப நான் உங்க எழுதியிருக்கிறத தான் நான் வாசிப்பேன். சரியா? ஓகே. அதனால அதை நீங்க கொஞ்சம் கவனமா வச்சுக்கோங்க. ஸோ ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் இட். ஓகே, ரைட். இந்த 3 இறுதி அப்சர்வேஷன்ஸ், அந்த லாஸ்ட் 3 கொடுத்தோம் இல்லையா, அத நீங்க யோசித்து என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கிறத உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி நீங்க எழுதணும். அதுக்காக தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கீழே அந்த 3 பாயிண்ட் திரும்ப ரிப்பீட் பண்ணிருப்பாங்க. நீங்க இந்த பவர் பாயிண்ட்லயே நீங்க போனீங்க அப்படின்னா இங்கே நான் கொடுத்துட்டேன். சரியா? இதுதான் அங்கேயும் இருக்கும். ஸோ இதை நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு என்ன புரியுதுங்கிறத உங்க சொந்த வார்த்தையில நீங்க எழுதுங்க. ரைட்? ஓகே, ரைட். ஸோ இந்த கடைசி பாடத்துக்கு வர்றோம். இது வந்து யுனைடெட் மொனார்கி. மொனார்கி அப்படின்னா மன்னர் ஆட்சின்னு அர்த்தம். ஓகே. ஸோ இந்த யுனைடெட் மொனார்கினா நம்ம பிரிக்காத ராஜ்யம். ஏற்கனவே நம்ம சார்ட்ல பார்த்துட்டு வந்ததுனால சார்ட்டை நீங்க கையில வச்சிருந்தீங்கன்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். Okay, please look at that. So first 3 kings, Saul, David and Solomon ruled the whole Israelite. Okay, so that is called United Kingdom. Okay, அந்த யுனைடெட் கிங்டம் பத்தி நம்ம முதல்ல படிக்க போறோம். அதான் இந்த பாடத்துல நம்ம படிக்க போறோம். 4வது நாள்ல நம்ம படிக்க போறோம். சோ இதுல நம்ம ஒரு முக்கியமான சில கான்செப்ட்ஸ் படிக்கிறோம். சரியா? ஓகே. வாட் we need to understand, நம்ம என்ன இந்த பாடத்தை 4வது நாளுக்கான பாடத்தை படிக்கும்போது என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்டீங்கன்னா, முதல் விஷயம், human kingship is a bad idea.
சரியா? ஓகே. ஹியூமன் கிங்ஷிப் இஸ் அ பேட் ஐடியா. ஞாபகத்துல வச்சுக்கோங்க. மனித அரசாட்சி ஒரு மோசமான யோசனை. இட்ஸ் அ ராங் ஐடியா. ஏன் ஏன் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு நிறுத்திருக்கு. அதைத்தான் இந்த பாடத்துல நம்ம படிக்க போறோம். ஒய் ஹியூமன் கிங்ஷிப் வாஸ் அ பேட் ஐடியா. மனித அரசாட்சி ஏன் ஒரு மோசமான கருத்து, யோசனை, என்ன வேணாலும் போட்டுக்கோங்க. இது வந்து நம்ம பார்க்க போற முக்கியமான கருத்து. இதுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல போறோம்னு பார்க்கணும். ரெண்டாவது, God as the ultimate king uses the kingship designed to fulfill the Davidic covenant in the salvation history. இந்த உடன்படிக்கைகளை பத்தி நான் போன வாரத்துல பேசினேன்னு நினைக்கிறேன். இந்த உடன்படிக்கைகள் வருது இல்லையா, தாவீதோடு கூட கர்த்தர் பண்ணின உடன்படிக்கை, அதை நிறைவேற்றுவதற்கு தேவன் இந்த ராஜாக்களின் மூலமாக, இந்த ராஜாக்களின் மூலமாக ஏற்பட்ட இந்த ஒரு அமைப்பை, இந்த ஒரு சிஸ்டத்தை பயன்படுத்தினார். ஓகே. சோ அதை எப்படி பயன்படுத்தினார், அது ஏன் தேவைப்பட்டுச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஒரு மோசமான யோசனைன்னு முதல்ல பாக்குறோம். அப்புறம் வந்து கர்த்தர் அதை எப்படி யூஸ் பண்ணாருன்னு பாக்குறோம். ஏன் அதை எப்படி யூஸ் பண்ணாருன்னு பாக்குறோம்னு கேட்டீங்கன்னா, நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ரட்சிப்பின் கதை, ரட்சிப்பின் வரலாறு. ரட்சிப்பை கர்த்தர் எப்படி செயல்படுத்தினார்னு படிச்சுட்டு இருக்கோம். அதுல இந்த ராஜாக்கள் எப்படி கர்த்தர் பயன்படுத்தினாருங்கிறதா நமக்கு முக்கியமான கருத்து. சரியா? ஓகே, இதை பார்த்துக்கோங்க. ரைட், ஓகே. சோ இங்க வர்றேன். இது இந்த சார்ட் நான் வந்து இங்கிலீஷ்லயும் வச்சிருக்கிறேன், தமிழ்லயும் வச்சிருக்கிறேன். சரியா? ஓகே, ரைட். ஹியூமன் கிங் இஸ் அ பேட் ஐடியா. ஒய் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 4 காரணம் இருக்கு. ஓகே, ரைட். சோ இந்த 4 காரணத்தையும் சாமுவேல் 1 சாமுவேல் 8வது அதிகாரத்துல மக்களுக்கு சொன்னார். என்ன சொன்னார்னா, ராஜா, நீங்க வந்து கர்த்தரை தள்ளி விட்டுட்டு நீங்க வந்து ஒரு மனுஷனை ராஜாவாக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க. அப்படி நீங்க நினைக்கிறதுனால சொசைட்டிக்கு, சோசியல்ல என்னெல்லாம் தீமைகள் விளையும் என்பதை அவர் சொல்றாரு. முதல் விஷயம், நீங்க மனுஷனை ராஜாவா ஏற்படுத்தும் போது யூ ஆர் ரிஜெக்டிங் காட். ஓகே, பிகாஸ் சோ ஃபார் காட் இஸ் யுவர் கிங். அதான் உங்களுக்கு அமைப்பு. பட் வென் யூ ஆஸ்க் ஃபார் அ ஹியூமன் கிங், யூ ஆர் ரிஜெக்டிங் காட். நீங்க எங்களுக்கு ஒரு மனுஷனை ராஜா வையும் நீங்க சொல்லும் போது நீங்க என்ன செய்றீங்கன்னா, கர்த்தரையே நீங்க நிராகரிக்கிறீங்க. ஓகே, இது வந்து முதல் தப்பு. இதனாலதான் ராஜா வந்து கர்த்தரையே ராஜாவா வச்சிருக்கணும், மனுஷனை ராஜா வச்சிருக்க கூடாது. அப்புறம் அடுத்தாப்புல சொல்லிட்டு வர, ரெண்டாவது, ஒரு மன்னன் தன் குடிமக்களுக்கு தலைவனாக செயல்படுவான், அவர்களை தன் படையில் சேர்ப்பான், தளபதிகள், சிப்பாய்கள், ராணுவ படிநிலைகளை உருவாக்கி பலவிதமான பணியாளர்கள், வயல்கள், ஆயுத உற்பத்தி, வீட்டு உதவியாளர் எல்லாத்தையும் வச்சு ஒரு செட்டப்பை உருவாக்கும். இதுவரைக்கும் இந்த பீப்புள் எப்படி இருந்தாங்கன்னா, ஃப்ரீயா இருந்தாங்க. சரியா? ஓகே, கர்த்தர் மட்டும்தான் அவங்களுக்கு ராஜா. கர்த்தருக்கு இந்த மாதிரி ஒரு ஆர்மி செட்டப் தேவையில்லை. கர்த்தருக்கு வேலைக்காரங்க தேவையில்லை, இந்த வீட்டு வேலை செய்யற வேலைக்காரங்க தேவையில்லை. கர்த்தருக்கு அவருடைய ஆடு மாடை மேய்க்கிறதுக்கு வேலைக்கு ஆள் தேவையில்லை. பணிப்பெண்கள் தேவையில்லை. சரியா? இதெல்லாம் தேவையில்லை. If a king comes, then he will take all the choice things from the people. மக்கள்கிட்ட இருந்து திறமையானவர்களையும் நல்ல பொருட்களையும் அழகான பெண்களையும் அவன் தன்னுடைய பணிக்கு என்று எடுத்துக்கொள்வான். இதை வந்து அழகா சாமுவேல் வந்து 1 சாமுவேல் 8ல சொல்லியிருப்பாரு. வாசித்து பாருங்க. அவர் ராஜா வச்சீங்கன்னா என்ன நடக்கும்னு மக்களுக்கு விளக்கமா சொல்லுவார். கேட்டு முடிச்சுட்டு மக்கள் சொல்லுவாங்க, பரவாயில்ல, எங்களுக்கு ராஜாவை கொடுங்கன்னு கேட்பாரு. கர்த்தர் சொல்லுவாரு, அவங்க கேட்கிற மாதிரி கொடுத்துருங்கன்னு சொல்லுவார். 3வது பாருங்க, the king would claim the best land to his officers and servants and take people and donkey to work for him. ராஜா என்ன பண்ணுவான்னா, நல்ல நிலம், சரியா, நல்ல ஆடு மாடு, என்ன நல்லதா இருந்தாலும் நாட்டுல இருக்கிற நல்லதெல்லாம் அவன் எடுத்துக்குவான், இன்க்ளூடிங் அழகான பெண்கள் எல்லாத்தையும் அவன் எடுத்துக்குவான். மக்களுக்கு உரிமையே கிடையாது. அவன் கேட்கும்போது கொடுக்காமலும் இருக்க முடியாது. சரி, இது ஒரு பெரிய உரிமை இழப்பு. ஆனா அது கண்டிப்பா நடக்கும், நடந்துச்சு. சரியா? ஓகே, ரைட். அடுத்தாப்புல என்ன கேட்டீங்கன்னா, வரி போடுவான். மந்தைகளில் 10ல் 1 பங்கு எடுத்துக்கொள்வது. சரியா? ஓகே. குடிமக்கள் மீது அடிமைத்தனத்தை அமல்படுத்துவது முதலிய வரிகளை அவன் கொண்டு வருவான். சரியா? ஓகே. சோ மக்கள் மேல டாக்ஸிங் சிஸ்டம் போடுவான். சரியா? அவன் வந்து உனக்கு ஆடு குட்டி போட்டா 10ல் 1 கொடு, உனக்கு விளைஞ்சிச்சுன்னா 10ல் 1 கொடு, நீ எனக்கு வேலை செய், எல்லாம் கேட்பான். இதெல்லாம் நடந்துச்சான்னு கேட்டீங்கன்னா நல்லாவே நடந்துச்சு. சவுல் யூஸ் பண்ணாரா? ஆமா. தாவீது யூஸ் பண்ணாரா? ஆமா, கண்டிப்பா. சாலமோன் யூஸ் பண்ணாரா? மடத்தனமா யூஸ் பண்ணிருக்காங்க. நீங்க என்ன, see the people went and talked with Rehoboam. They said, your father has put a heavy load on us. உங்க அப்பா வந்து எங்க மேல பாரமான நுகத்தை சுமத்தினார், நீங்க அதை லகுவாக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. என்ன அர்த்தம்? உங்க அப்பா எங்களை கொடுமைப்படுத்திட்டாரு, ஏகப்பட்ட வரி வாங்கி எங்களை ஏகப்பட்ட அடிமை வேலை செய்ய வச்சுட்டாரு. நீங்க பிரசங்கில வாசித்தீங்கன்னா,
நான் பெரிய பெரிய பட்டணங்களை கட்டினேன், பெரிய பெரிய ப்ராஜெக்டை பண்ணினேன்னாரு. இன்னும் இவரா போய் மண்ணை வெட்டி போட்டிருப்பாரு? அவ்வளவு பேரு நாட்டுல இருக்கவனை கூப்பிட்டு வேலை செய்ய வச்சு அவர் லைஃபை என்ஜாய் பண்ணிட்டார். இது நடக்கும் என்று சொன்னார். முதல் விஷயம் ரொம்ப முக்கியம். கர்த்தரை ராஜாவா வேண்டான்னு தள்ளிட்டாங்க. மத்த மூணும் மக்களுக்கு பாதிப்பை உண்டாக்கும் அப்படிங்கிறத சாமுவேல் ரொம்ப அழகா சொன்னாரு. ஆனாலும் அவங்க கேட்டாங்க, கொடுத்துட்டாங்க. சோ இப்ப நீங்க சொல்லுங்க, மனிதனை ராஜாவாக வைப்பது நல்ல ஐடியாவா பேட் ஐடியாவா? இட் இஸ் அ பேட் ஐடியா. ஓகே, ரைட். காட் அஸ் எ கிங். அப்போ நம்ம என்ன பாக்குறோம்னா, நம்ம என்ன சொன்னோம்னா, மனுஷனை ராஜாவா கேட்ட உடனே கர்த்தரை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு இப்பதான் நம்ம சொன்னோம். ஆனா அது எவ்வளவு தூரம் உண்மைன்னு கேட்டீங்கன்னா, அது பெயரளவுலதான். கர்த்தர் தான் ராஜா, அவர் நினைச்சதுதான் நடக்குது. சரியா? ஓகே. நீங்க சங்கீதங்களை வாசித்து பாருங்க. சங்கீதங்கள் யார் எழுதுனா? தாவீது எழுதினாரு, மத்தவங்க எழுதினாங்க. மோசையுடைய சில சங்கீதங்கள் இருந்தாலும் மத்த சங்கீதங்கள்லாம் பிற்காலத்துல எழுதப்பட்டுச்சு. சங்கீதங்கள்ல பாருங்க, கர்த்தரை ராஜா என்றுதான் சொல்லியிருக்கும். கர்த்தர் தான் ராஜா. அது இஸ்ரவேலர்களுக்கு நல்லாவே தெரியும். மனுஷ பிரகாரம் ஒரு ராஜா வச்சிருந்தாலும் அந்த ராஜத்துவம், ராஜாதி ராஜா யாருன்னு கேட்டீங்கன்னா அது கர்த்தர் தான். சரியா? ஓகே. சோ அவங்க கர்த்தரை ரிஜெக்ட் பண்ணினாலும் அவரை அவாய்ட் பண்ண முடியாது. ஓகே. அவர் தான் கிரியேட்டர், அவர் தான் ராஜா, அவருக்கு முன்னால பணிந்து குனியணுங்கிற ஒரு கான்செப்ட் அவங்க ரத்தத்துல ஓடிக்கிட்டு தான் இருந்துச்சு. சோ கடவுள் ராஜாவாக இருந்தார். சரியா? சோ அவர் தான் அதுக்கு எல்லாத்துக்கும் தகுதி உள்ளவர். அவர் நீதி உள்ள ராஜா. எல்லாமே அதை பார்க்க முடியும். கடவுளை ராஜா அத வந்துங்க, ஒரு கெட்ட மேய்ப்பனுக்கு முன்னாலதான் நல்ல மேய்ப்பனுடைய அருமை தெரியும் சொல்லலாம். கெட்ட ராஜாவை பார்த்த பிறகுதான் நல்ல ராஜாவுடைய அருமை தெரியும். இந்த மனுஷ ராஜாக்கள் பண்ற அட்டுழியத்தெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் கடவுளாகிய நீதி உள்ள ராஜாவை அவங்க புரிஞ்சிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரியா? ஓகே. சோ இது வந்து ஓகே. இப்ப நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, God used kingship for fulfillment of salvation history. ஓகே. கடவுள் ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு கடவுள் மனித அரசாட்சியை பயன்படுத்தினார். எப்படி பயன்படுத்தினார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆரம்பத்துல இருந்து நீங்க ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸ்திரீயின் வித்துக்கும் உன் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன்னு ஏதேன் தோட்டத்திலே சொல்லிட்டாரு. அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, கடவுள் மனிதனாக வரப்போகிறாருன்னு அவருக்கு தெரியும். சரியா? ஓகே. கடவுள் மனிதனாக வரும்போது அவர் எப்படி வருவாரு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவர் ராஜாவாக வரணும். நீங்க நல்லா பாருங்க, இந்த இயேசு கிறிஸ்து பிறந்தப்போ இந்த சாஸ்திரிகள் வந்து அரண்மனையில போய் கேட்கறாங்க, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர். அது எப்படி அவர் யூதருக்கு ராஜாவானார்னு கேட்டீங்கன்னா, தாவீதின் வம்சத்துல பிறந்திருக்காரு. தாவீதின் வம்சத்துல பிறந்தா அவர் ராஜா. ஓகே. ஆனா அது வரைக்கும் ராஜாக்கள் ஆட்சி செய்ய முடியாம இருந்தாங்க. செதேக்கியாக்கு அப்புறம் யாருமே ராஜ்யத்துல ஆட்சி செய்யல. அந்த வம்சத்திலே ராஜாவாக உரிமையோடு கூட கர்த்தர் வந்தார். அவர் தான் ராஜா. சரியா? ஓகே. சோ அப்போ வந்து மனித அவதாரம் எடுத்த இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜா என்ற உரிமையை பிறக்கும் போதே எடுத்துக்கிட்டே பிறந்தார். அப்ப பாருங்க, அது எவ்வளவு அழகா அவர் கொண்டு வந்திருக்காருன்னு பாத்தீங்களா? சோ அது வந்து ஒரு முக்கியமான விஷயம். அதனாலதான் தாவீது கூட உடன்படிக்கை பண்ணும்போது ஒரு நித்தியமா உனக்கு ஒரு சிங்காசனத்தை தருவேன் என்று சொன்னார். அந்த ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து எட்டானிட்டியில, நித்தியத்துல, ஈவன் இந்த எட்டானிட்டி, he is going to be the king. He is going to be the only king. Nobody is going to replace him. அவரே ராஜாவாக சிங்காசனத்தில் வீற்றிருப்பார். சரியா? எங்க புதிய வானம் புதிய பூமியில. அப்படின்னா ரட்சிப்பின் திட்டத்துல இவர் தான் ராஜா. நீங்க அப்படியே நீங்க சில விஷயங்களை அப்படி இதை மனசுல வச்சுக்கிட்டு அப்படியே வாசிச்சீங்கன்னா, முழு உலகத்தையும் கண்ட்ரோல் பண்ணி அதை பிதாவுக்கு அவர் ஒப்பு கொடுப்பார் அப்படின்னு அவர் வரும். அப்ப யாரு ராஜானா இவர் தான் ராஜா. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா, ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவன் என்னோடு கூட என்னுடைய சிங்காசனத்தில் உட்காரும்படி அருள் செய்வேன். அப்ப அவர் யார்? ராஜா. இந்த ராஜா அப்படிங்கிற அந்த திட்டத்தை கர்த்தர் வந்து ரொம்ப சூப்பரா கொண்டு வந்திருப்பார். அதுல நீங்க இன்னும் கொஞ்சம் பாத்தீங்கன்னா, ஜீசஸ் இஸ் கிங் அண்ட் ஆல்சோ இஸ் த ஹை பிரிஸ்ட். நீங்க மெல்கி செதேக்கினுடைய முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் அப்படின்னு அவரை பத்தி சொல்லியிருக்கோம். அது மட்டுமா, அவர் தான் தீர்க்கதரிசி. அவர் உண்மையான தீர்க்கதரிசி. அந்த கானான் ஸ்திரீ, அந்த என்ன சொல்றது, அந்த சமாரிய ஸ்திரீ வந்து ஒரு தீர்க்கதரிசி வருவார், அவங்க தீர்க்கதரிசி வருவாருன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. மோசே சொல்லியிருப்பாரு, என்னை போல ஒரு தீர்க்கதரிசி எல்லாம். யார் அது? இயேசு கிறிஸ்து தான். அண்ட் த ரிடீமர். நம்ம போவாச பத்தி பேசியிருந்தோம். த ரிடீமர், த சேவியர், த கிரைஸ்ட், த மெசாயா, எல்லாமே அவர் தான். அப்போ எல்லாமே வரும்போது ராஜாவாக அவருக்கு எந்த உரிமை, எங்க இருந்து அவர் ராஜாவாக மாறினார் என்றால், இந்த மனித திட்டத்தை அவர் அலோவ் பண்ணதுனால அந்த மனித வம்சத்திலேயே அவர் பிறந்து வந்து அவர் ராஜாங்கிற உரிமையை அவர் எடுத்துக்கிட்டார். ஓகே. மனிதனுக்கு அது ஒரு தோல்வி. மனுஷன் தப்பு தான் பண்ணலாம், தப்ப அவர் பயன்படுத்திக்கிட்டாரு. சோ காட், அந்த காடுடைய அந்த விஸ்டம் எல்லாம் நீங்க யோசித்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதெல்லாம் நமக்கு டைஜஸ்டே பண்ண முடியாது. சோ காட் யூஸ் தட் சிஸ்டம். ஓகே, ரைட். ஓகே. கடவுள் ராஜாவை கேட்டது தப்பு தான். ஆனா அந்த ராஜாவை கொடுத்து
அதை தனக்கு சாதகமாக கர்த்தர் பயன்படுத்தி கொண்டார். சரியா? ஓகே, ரைட், ஓகே. இப்ப இந்த ஸ்கிரீன்ல கொஞ்சம் சில விஷயங்களை போட்டிருக்கிறேன். இது நான் வாசிச்சுட்டு இருந்தா கொஞ்சம் டைம் அதிகமாகும், அதனால நீங்க இதை வாசித்துக்கோங்க. நான் இதுல இருக்கிற பகுதி என்னன்னு சொல்லிட்டு போயிடுறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ராஜா இருந்தா அந்த நாடு எப்படி இருக்கும், அந்த பண்டைய கிழக்குல எப்படி இருக்கும், அந்த ராஜா கிட்ட என்ன எதிர்பார்ப்பாங்க, அப்ப அந்த இயேசு கிறிஸ்து ராஜா வரும்போது அவர் என்ன செய்வாரு, அவர் என்னதான் செஞ்சாரு அப்படிங்கறத சில விஷயங்களை எல்எம்எஸ்ல இருந்து எடுத்து இங்க போட்டிருக்கிறேன். அதை விட்டுருங்க. நான் இப்ப வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடுறேன். தாவீது வந்து கர்த்தர்கிட்ட வந்து நான் வந்து ஆலயத்தை கட்டணும்னு கேட்கிறாரு. ஓகே, சோ காட் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ ஆலயத்தை கட்ட வேண்டாம், நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன்னு சொல்றேன். ஓகே, சோ இது ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆலயம் என்கிற ஒரு கான்செப்ட் இங்க வருது. தாவீது ஆலயத்தை கட்ட விரும்புறாரு, ஆனா கடவுள் வந்து நான் உன் வீட்டை கட்டுவேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அடுத்தப்பல சாலமோன் வந்து ஆலயத்தை கட்டுறாரு. ஆனா சாலமோன் ஆலயத்தை கட்டிட்டு என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, கைகளால கட்டப்பட்ட கத்தர் பில்டிங்களுக்குள்ள கத்தர் இருக்க மாட்டாருன்னு சொல்றாரு. அப்ப கத்தரை ரொம்ப விளக்கமா சொல்லிட்டாங்க. சரியா? அப்ப ஆலயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாட் இஸ் டெம்பிள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெம்பிள் இஸ் a place of worship even for the Israelites. Okay, they know, Solomon has clearly said God will not live there. கத்தருடைய கண்கள் அங்க நோக்கமா இருக்கும்னு தான் சொல்லியிருப்பாரு தவிர கத்தர் அங்க வசிப்பாருன்னு சொல்ல மாட்டார். சரியா? ஓகே, சோ இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இன்றைக்கு கூட நம்ம ஆலயங்கள்ல வந்து நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க, கத்தருடைய பிரசன்னம் ஆலயத்துக்குள்ள இருக்குன்னு. இல்ல, கத்தர் நம்ம கூட இருக்காரு. நம்ம கூடி வரும்போதுதான் அங்க கத்தருடைய பிரசன்னம் இருக்க முடியும். ஒரு பில்டிங்குக்குள்ள கத்தரை அடைச்சு வைக்க முடியாது. நீங்க அப்போஸ்தலர் 17 அதிகாரத்தை கைகளினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் அவர் வாசமாகிறார். வானம் அவருக்கு சிம்மாசனம், பூமி அவருக்கு பாதப்படி. அது எப்படி நீங்க கைகளினால ஒரு ஆலயத்தை கட்டி அவரை எதிர்பார்க்க முடியும்? அப்ப அவர் எங்க வாசம் பண்ணுகிறார் என்றால் அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அதான் அந்த இம்மானுவல் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வரும் இல்லையா, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். சோ அந்த கான்செப்ட் வந்துடும். ஓகே, ஓகே, சோ இதான் அந்த முக்கியமான விஷயம். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா, டெம்பிள் இஸ் a foreshadow ஆஃப் ஜீசஸ். ஓகே, நம்ம வந்து அந்த தேவாலயத்தை அவங்க வச்சதே என்ன, எதை முன்னறிவிக்கிறதுனா, இயேசு கிறிஸ்து வந்து மக்கள் மத்தியிலே அவர் வாழுவார் அப்படிங்கிறத முன்னறிவிப்பதற்காகத்தான் இந்த டெம்பிள் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதை தாவீது கட்டணும்னு சொன்னாரு. கர்த்தர் சொன்னாரு, இல்ல உன்னுடைய குமாரன் கட்டுவாருன்னு சொன்னாரு. இதுல இன்னொரு மீனிங் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, தாவீதினுடைய குமாரன் தான் கட்டணும். இப்ப இயேசு கிறிஸ்து யாரு? தாவீதின் குமாரன். அவர் தான் சபையை கட்டியிருக்கிறார். அப்படின்னா சாலமோன் கட்டின அந்த கட்டடம் பெருசா, இல்ல இயேசு கிறிஸ்து கட்டின இந்த சபை பெருசா அப்படின்னு நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, இந்த சபைக்குள்ளதான் கர்த்தர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு பார்க்கலாம். சோ அது வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா அதை நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா ரொம்ப பெருசா போகும். சரி, அடுத்தாப்புல பாத்தீங்கன்னா, இயேசுவும் தாவீதோடு கூட செய்த உடன்படிக்கை. ஜீசஸ் இஸ் கால்ட் த சன் ஆஃப் டேவிட், மெசையா, கிங் ஆஃப் கிங்ஸ். சரியா? ஓகே, அவர் சங்கீதத்துல எழுதியிருக்கிற 2ஆம் சங்கீதம் 110ஆம் சங்கீதத்துல அவர் வந்து ஃபுல்ஃபில் பண்றாரு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரவேலர்கள் தவறான ராஜாவை கேட்டார்கள், ஆனால் கர்த்தர் அந்த ராஜ பதவியை தனக்கு எடுத்துக்கொண்டார். ஆரம்பத்துல ராஜாக்களை மனுஷங்களா வச்சாரு, அது தாவீதின் வம்சத்துல கொண்டு வந்தாரு. மத்தவங்களும் சிலவங்க எல்லாம் ராஜாக்களா இருந்தாங்க. ஆனா கடைசியில என்ன கேட்டா, இஸ்ரவேலர்கள் கேட்ட அந்த ஒரு விஷயம் தப்பான விஷயம். ஆனா அதை கர்த்தர் கிருபையாக மாற்றி தானே அந்த ராஜாவாக மாறி அதை ஆசீர்வாதமாக மாற்றி விட்டார். அப்ப தாவீதினோடு கூட செய்த உடன்படிக்கை ஒரு தவறை திருத்துகிற ஒரு ஆசீர்வாதத்தின் உடன்படிக்கையாக மாறிவிட்டது அப்படிங்கிறத நம்ம வந்து பாக்குறோம். இந்த எல்எம்எஸ்ல இந்த கருத்துக்கள் தான் உள்ள இருக்கு. ஆனா இந்த கருத்துக்கள் டைரக்டா உங்களுக்கு கிடைச்சிச்சா கிடைக்கலங்கிறது எனக்கு தெரியாது. அதனாலதான் இதை தனியா எடுத்து நான் போட்டு வச்சிருக்கிறேன். ஓகே, ரைட், we come to the end. So discussion question. கடவுள் நல்லா பாத்துக்கோங்க, why did God initially rebuke the Israelites for asking for a king? இந்த சாம்பல்கிட்ட சொல்லுவாரு, அவங்க ஒன்னிய தள்ளலப்பா, அவங்க என்னைய தான் தள்ளிட்டாங்க அப்படின்னு கர்த்தர் சொல்லுவார். சரியா? அவங்க ராஜாவை கேட்டது கர்த்தருக்கு பிரியமா இல்ல, சாமுவேலுக்கும் பிரியமா இல்ல. ஆனாலும் கர்த்தர் அனுமதித்தார். Okay, so though God doesn't agree to that or not happy with that, but God allowed them to have the king. ஏன் அவர் விரும்பாத ஒன்றை செய்வதற்கு மக்களை அனுமதித்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கதான் அவருடைய சாவரின் பிளான். அந்த சாவரின் அப்படிங்கிறது தான் இறையாண்மைன்னு சொல்லுவோம். அதாவது சர்வ வல்லமை உடைத்த அவருடைய திட்டம் அங்க வருது. என்ன வருது? அந்த பதவி கடைசியில அவர்கிட்டே போய் சேர்ந்து, அப்போ அவங்க அவரை ரிஜெக்ட் பண்ணினதாக அவங்க எடுத்துக்கிட்டா கூட கடைசியில அந்த ஃபைனல் கிங் யாருன்னா, கிங் ஆஃப் கிங்ஸ் வந்து அவர் தான். ஸோ காட் இன் ஹிஸ் கிரேஸ், வாட் பீப்புள் ஆர் ராங் கன்வெர்டட் இன்டு ஹிஸ் ஓன் கிரேஸ். சரி, அவருடைய கிருபைக்குள்ளாக மாற்றி விட்டார்.
அதை எவ்வளவு அழகா கொண்டு போயிருக்காங்க இல்லையா? ஓகே. சோ இப்போ நம்ம அவரது மக்களுக்கான அவரது திட்டத்தை பற்றிய நமது புரிதலுடன் நம்ம எப்படி சமரசிடலாம். அப்ப நம்ம காட் சில்ட்ரன், நமக்குன்னு அவர் பிளான் வச்சிருக்காரு இல்லையா? அப்ப இதுல நம்ம கடவுள்கிட்ட என்ன கேட்கணும், கடவுள் எப்படி நம்முடைய ஆசைகளை விருப்பங்களை நிறைவேற்றுவார், நம்ம எப்படி தப்பா சில விஷயங்களை கேட்கக்கூடாது, நம்ம இஸ்ரவேலருடைய தவறுல இருந்து என்ன கற்றுக்கொள்கிறோம். இதான் இந்த கலந்துரையாடலுக்கான கேள்வி. இன்னும் யாரும் எழுதல, நீங்க எழுதுங்க. சரியா? ஓகே. இங்கிலீஷ்லயும் அதான் கேட்டிருப்பாங்க. ஓகே. சோ okay, how can we reconcile it with our understanding of God's sovereignty and his plan for his people? How does this relate to our own desire for power and control, and how can we learn from Israel's mistake? இதெல்லாம் பேசும்போது இன்னைக்கு சபைகளுக்குள்ளே பதவி, போட்டி, அதிகாரம் அப்படிலாம் வந்துட்டு இருக்கு. அவர் சொன்னாரு தலைவனா இருக்க விரும்புகிறவன் ஊழியக்காரனா இருக்கணும்னு சொன்னாரு, பணிவிடை செய்யணும்னு சொன்னாரு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா பிஷப் எலெக்ஷன், அந்த எலெக்ஷன் எல்லாம் பயங்கரமா போயிட்டு இருக்கு. அப்படின்னா இந்த இஸ்ரவேலருடைய பாடத்துல இருந்து நம்ம என்ன படித்துக் கொள்கிறோம்? How God will use the sovereignty to bring it to the end. நம்ம என்ன கேட்கலாம், என்ன கேட்க கூடாது, எங்க நம்ம தப்பா போயிரும், இதை வந்து நீங்க யோசித்து நீங்க எழுதணும். இதான் உங்களுக்கான கேள்வியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரி? ஓகே. சோ நம்ம வந்து fourth லெசனை நம்ம முடிச்சிட்டோம். Now we can go into discussion. So next Monday we'll be meeting. Till then you continue to study your lessons and also ரைட் இந்த என்ன சொல்றது, இந்த டிஸ்கஷன் போறோம் கலந்துரையாடல் பகுதியில தயவு செஞ்சு நீங்க எழுதுங்க. ஓகே. இவ்வளவு நேரம் நான் பேசினது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சா? ஏதாவது அதுல நீங்க கேள்வி கேட்கணும்னு விரும்புறீங்களா? இல்ல பழைய பாடத்துல இருந்து எதுவும் கேட்கறதுனாலும் நீங்க வந்து கேட்கலாம். திஸ் டைம் இஸ் ஓபன் ஃபார் யூ. எனக்கு ஒரு சின்ன கொஸ்டின். இந்த கேளுங்க. மனாசே பற்றி நீங்க சொல்லும் போது வந்து அவர் ஆரம்பத்துல ஒஸ்டா இருந்தார், கடைசியில நல்லது இது பண்ணிட்டார். அவரை வந்து நம்ம வந்து நல்ல கிங்னு எடுத்துக்க முடியுமா ஆக்சுவலா? ஏன்னா அவர் ஆரம்பத்துல ரொம்ப மோசமா பண்ணாரு. ஆமா ஆமா ஆமா. அவரை அதாவது நம்ம நல்ல ஆக்சுவலா கிங்னு இல்ல சொல்ல எப்படி முடியுமா? எடுத்ததுன்னா இல்ல இல்ல அவர் நல்ல கிங்ல எடுக்க மாட்டோம். ஏன்னு கேட்டா அவர் நிறைய தப்பு பண்ணாரு. அதனால அவர் அந்த அந்த சார்ட்ல பாத்தீங்கன்னா போல்ட் லெட்டர்ஸ்ல போட்டதெல்லாம் நல்ல கிங் சொல்லி 5 கிங் போட்டிருப்போம். அதுல அவர் எடுக்க மாட்டோம். ஆனா கடைசியில மனம் திரும்பினாருங்கிறத மட்டும் நம்ம ரெகக்னைஸ் பண்ணணும். ஓகே. அதுலயுமே நம்ம ஆசாவை கூட நல்ல கிங்னு சொல்றோம் இல்லையா? ஆமா. ஆனா அவரு நீங்க பாத்தீங்கன்னா அவரு அந்த சகரியா அவர் இறந்த பிறகு எதிரா பேச ஆரம்பிச்சிருவாரு. அவருக்கு எதிராக தீர்க்க தரிசனம் சொன்னவங்கள அடிக்கிறது, கொல்றது அப்படின்னு சொல்லி அவர் பண்ணிருப்பாரு. ஆமா. அவருடைய அதுக்கு பிறகு மரணத்து வரைக்கும் அவர் திரும்பினாரான்னு தெரியாது நமக்கு, தெரியல. ரைட். ஸோ பொதுவாக முந்தின பிந்தின வாழ்க்கைகளை வச்சு நல்ல கிங்கா இல்லைன்னு நம்மளால சொல்ல முடியாது அப்படிங்கிறது என் கருத்து. அது உண்மைதான். இப்ப நான் வந்து உங்களுக்கு சொன்னது வந்து அந்த சார்ட்ல அவங்க போட்டிருக்கிறத வச்சு இது நல்ல கிங் கெட்ட கிங் சொன்னேன். சார்ட்டை நான் ரெடி பண்ணல. அதனால மெயினா நம்ம பார்த்தோம் அப்படின்னா ராஜாக்களுடைய ஹிஸ்டரியை படிக்கும்போது அவன் தன் தகப்பனாகிய தாவீதின் வழியில நல்வழிகளை செய்தான் அப்படின்ட்டு ஆரம்பிக்கும். ஆனா அது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இருக்கும். ஆமா. அதுக்கப்புறம் மாறி போயிடுது. அந்த ஃபர்ஸ்ட்ல அவங்கள பத்தி வரக்கூடிய இன்ட்ரடக்ஷன் வந்து ஒரு கிரானிக்கல் ஆர்டர் இல்லாம ஒரு ஓவரால் சம்மரி மாதிரி கொடுத்துட்டு அதுக்கடுத்து கீழே கொடுக்குறாங்க. ஆமா. நிறைய இடங்கள் அந்த மாதிரி பேட்டர்ன் இருக்கு. ஆமா. எஸ் எஸ். அதாவது நம்ம என்ன அதுல ஒரு சின்ன கான்ட்ராஸ்ட் காமிக்கிறோம்னா அமங் த நார்த்தன் கிங்டம், அதாவது அந்த வடக்கு ராஜ்யத்துல யாருமே நல்லவங்க இல்ல. அவங்க வந்து எல்லாருமே அந்த எரோபயாமின் வழியை பின்பற்றினார்கள் சொல்லி அவங்க அந்த விக்கிரக ஆராதனை ரொம்ப முக்கியப்படுத்தியிருப்பாங்க. இவங்க கொஞ்சம் கத்தருக்கு கொஞ்சம் பயம், கொஞ்சம் கீழ்ப்படிதல் அப்படி இருக்கிறதுனால இவங்களை இது காமிச்சிருக்கோம். அவ்வளவுதான். ஓகே ஓகே. பிறகு இன்னொரு அண்டர்ஸ்டாண்டிங், என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னு சொன்னா, யூதா இஸ்ரவேல்னு சொல்லி பிரிஞ்சிருந்தா கூட இஸ்ரவேலுடைய கண்ட்ரோல்ல உள்ள சில பீப்புள், சில கிளான்ல உள்ளவங்க இல்லாட்டி சில மக்கள் வந்து கடவுளுக்கு பிரியமா வாழ்ந்திருக்கிறாங்க. அது உண்மைதான். எருசலேமுக்கு வந்திருக்கிறாங்க, எருசலேம்ல வந்து பலியிட்டு போயிருக்கிறாங்க. ஆமா. ஆனா அந்த மாதிரி பக்தர்களை வந்து ராஜாக்கள் வந்து ஒன்னும் பண்ணல, தடை பண்ணல அப்படின்னு நான் யோசிக்கிறேன்.
ஃபார் எக்ஸாம்பிள் அதாவது இஸ்ரேல்ல இருந்து எருசலேமுக்கு பணிந்து கொள்றதுக்காக வர்றவங்களும் இங்க உள்ள ராஜாக்கள் தடுத்து அடிக்கல. ஆமா, வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவன் 2 சிலைகளை அந்த இதை செஞ்சு வச்சான். ஆனா ராஜா வைக்கிறாரு. வர்றவங்கள அவங்களால ஒண்ணும் பண்ணல. அவங்க ஏதோ ஹார்ஷ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கல. ஸோ அது வந்து அப்போ எருசலேம் வந்து ஸ்பிரிச்சுவல் லைன்ல காமன் ஃபார் ஆல் அப்படிங்கிற கான்செப்ட் எல்லா ராஜாக்களுமே புரிஞ்சுதான் வச்சிருந்திருக்காங்க. அவங்க புரிஞ்சுதான் வச்சிருந்தாங்க. ஆமா ஆமா. வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஓவரால் நீங்க நடத்துறது நல்லா இருக்குது ஆக்சுவலா. பட் எல்எம்எஸ் வந்து கொஞ்சமே டிஃபிகல்ட்டா இருக்குன்னு கொஞ்சம் பேர் சொன்னாங்க. ஆமா அது brother. எப்படி இந்த பிடிஎஃப் கொடுக்கறது மோஸ்ட்லி உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதை மோஸ்ட்லி எல்லாரும் ரீட் பண்ணாங்கன்னா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, அதுக்காக தான் நான் பவர் பாயிண்ட்ல போட்ட எல்லாத்தையும் அப்படியே உங்களுக்கு பிடிஎஃப் கையில கொடுத்துட்டேன். ஏன்னா அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். திரும்ப நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம், எப்போ வேணாலும் ரெஃபர் பண்ணிக்கலாங்கிறதுனால தான் குரூப்ல போட்டேன். நீங்க பழசையும் போட்டிருக்கீங்களா? பழைய 3 இல்ல, இன்னைக்கு உள்ளதான் போட்டேன். பழசு வேணும்னா நான் உங்களுக்கு போட்டுடுறேன். வந்து முதல் லெசன் எழுதினவங்க அப்புறம் செகண்ட் தேர்ட்லாம் எழுதல. அவங்க ரெண்டும் கொஞ்சம் பேர் சொன்னாங்க. ஆனா வந்து எல்எம்எஸ் ஃபாலோ பண்றது இந்த தடவை ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு அப்படின்ட்டு. ஓகே ஓகே. கூட கொஞ்சம் உங்களோட சம்மரி வந்து ரொம்ப ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கு. நான் என்னுடைய பவர் பாயிண்ட் எல்லாத்தையுமே போட்டு விட்டு. சரி ஓகே ஓகே. சரி, வேற யாருக்கும் கேள்விகள் இல்லைன்னா நம்ம ஜோம் பண்ணி முடிச்சிடலாம். யார் ஜோம் பண்றீங்க? வாலண்டியர். ஜேடி பண்றீங்களா? Okay, Uncle. Dear Lord Jesus, we thank you for this wonderful day that you've given us today, Heavenly Father, Lord. We thank you, Lord Jesus, for enabling us to learn about your word in great depth, Heavenly Father, Lord. I pray that this will be a lesson, Lord Jesus, and I pray that everything that we learned will be a takeaway, Lord Jesus, not just something we listen to today, Heavenly Father, but something that we will learn in the overarching story of salvation, Heavenly Father. I pray that you will bless each and every one of us who have attended this session, Lord. I pray that we'll all dutifully complete all the assignments and other curriculum of the course, Lord Jesus, so that we can understand you better, Heavenly Father. I pray for everyone who attended this session. I pray that you'll bless them and be with them. I pray for the ones who missed the session, Heavenly Father. I pray that you will help them also, Lord Jesus, to complete the course. And I pray that you will help them to understand everything that they read, Lord Jesus. And as we go for the upcoming weeks, Lord Jesus, I pray that you will give us the wisdom and understanding to learn through the course, Lord Jesus, and understand everything. We commit each and every one of us into your hands. In Jesus' name I pray, amen. Amen. Thank you, brother. Thank you very much. So good night all. We'll see you in the next week. Thank you.